அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூ சிலபஸ்ல 8வது யூனிட் 8th யூனிட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே லாஸ்ட் சண்டே இது எழுதிருந்தீங்க. எவல்யூஷனரி பிரின்சிபல் அண்ட் அனிமல் பிஹேவியர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த யூனிட்ல ஃபுல் போர்ஷன் நியூ சிலபஸ்ல நீங்க டெஸ்ட் எழுதிருப்பீங்க. கண்டிப்பா நிறைய ஹிண்ட்ஸ் சொல்லுவேன். இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல 50 கொஸ்டின் இருக்கு. ஆனா ஒரு 200 கொஸ்டின் நான் சொல்லுவேன். கண்டிப்பா பக்கத்துல சப்போஸ் பிரிண்ட் அவுட் வச்சிருந்தா அந்த கொஸ்டின்லயே நீங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நோட் வச்சுக்கோங்க. அந்த நோட்ல நான் சொல்ல நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஒரு கொஸ்டின்லயே நிறைய கொஸ்டின் அடுத்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம். இந்த 50 கொஸ்டின் இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகக்கூடிய இந்த 50 கொஸ்டின்ல இருந்து கன்ஃபார்மா டிஆர்பில வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் ரசிச்சு எடுத்திருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்னு அந்த சப்ஹெட்டிங்ல உள்ள டாபிக்ல எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் வந்திருக்கு, இதுக்கு ரிலேட்டடா வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படி வந்திருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த 50 கொஸ்டினுமே எடுத்திருக்கேன். ஸோ அப்ப இந்த 50 கொஸ்டின்ல இருந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹிண்ட்ஸ் எடுத்தா ரொம்ப ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு மற்ற ஆப்ஷன்ல என்னென்ன கொஸ்டின்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதையும் நான் சொல்லிடுவேன். ஆக்சுவலி ஏற்கனவே ரெகுலர் கிளாஸ்ல சண்டே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் மதுரையில. ஸோ இன்னைக்கு வராதவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மொத்தம் 50 கொஸ்டின் எவல்யூஷனரி பிரின்சிபல் அண்ட் அனிமல் பிஹேவியர். 50 கொஸ்டின்ஸும் நார்மல் ஒரு மாடரேட் கொஸ்டின் தான். ஒன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், த டார்வின் ஐடியாஸ் ஆர் எவல்யூஷனரி பை த நேச்சுரல் செலக்ஷன் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. இது டார்வின் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லும்போது டார்வின் சம்பந்தம் இல்லாத ஆளா இருக்காங்க. நம்ம மேக்சிமம் டார்வின் ஐடியான்னு சொன்னாவே இவர் ஞாபகம் வரணும் சார், மால்தஸ். இவர் கூட உங்களுக்கு அவ்வளவு ஃபெமிலியர் கிடையாது. சரியா? மால்தஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியர். டார்வின் ரிலேட்டடா நிறைய இடத்துல நீங்க படிக்கும்போது கண்டிப்பா டார்வினிசம் அது நேச்சுரல் செலக்ஷன் வரும்போது இந்த மால்தஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இதுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா என்ன, இந்த ஸ்மார்ட் ஒர்க் கிளாஸ் நல்லா கவனிக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியலன்னா எப்படி கரெக்டான ஆன்சரை கிராக் பண்றது, அதுதான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல விஷயங்கள் தெரியாட்டா கூட நம்ம கரெக்டா ஆன்சரை கிராக் பண்ண முடியும். அதுதான் முக்கியம். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து யுரே மில்லருக்கும் டார்வினுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா? வாட்சன் கிரிக்குக்கும் டார்வினுக்கும் சம்பந்தம் கிடையாது. வாட்சன் கிரீக்னா என்னது? இவர் டிஎன்ஏ பத்தி மெயினா சொல்லியிருப்பாரு. வாட்சன் கிரீக் வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. யுரே மில்லர் ஆரிஜின் ஆஃப் லைஃப் பத்தி சொல்லியிருப்பாரு. சரியா? எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மெசல்சன் ஸ்டால்னு சொல்றவர் வந்து ரிப்ளிகேஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. ரிப்ளிகேஷன் இதுலயே கொஸ்டின் இருக்குது ரிப்ளிகேஷன் ரிலேட்டடா. ஏன்னா இப்ப செலக்ட்லோட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2019 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2021 டிஆர்பில இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரிப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாருன்னா, அதை பத்தி சொன்னவர் வாட்சன் கிரீக் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த டெய்லர்னு சொல்றவர் வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்லாம் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட்னா டெய்லர். அதுல கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ், டிஸ்போசிவ் அப்படின்னா 3 மெத்தட் இருக்கும். அதை எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணவங்க யாருன்னு கேட்டா மெசல்சன் ஸ்டால். இப்ப இந்த செட்ல கூட இந்த கீ மாறி வந்திருந்தது. ஈவன் தட் நம்ம பிஜிடிஆர்பிலையும் கீ மாறி தான் வந்தது. பட் எனிவே மெசல்சன் ஸ்டாலுக்கும் ஆன்சர் கொடுத்தாங்க, டெய்லருக்கும் ஆன்சர் கொடுத்தாங்க. ஆனா கேட்ட கொஸ்டின் என்னன்னு தெரியுமா? ஹூஸ் த ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் ரெப்ளிகேஷன்? டெய்லர் தான் ஆன்சர். மெசல் ஸ்டால் வரவே வரமாட்டார். பட் அதுக்கும் ஆன்சர் கொடுத்தாங்க. என்ன செய்யறது? இவங்க என்ன செஞ்சாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணாங்க. அந்த N14 N15 அந்த பாக்டீரியா வச்சு ஐடென்டிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணாங்க. சோ அப்ப இந்த 3 ஆப்ஷனுமே இந்த கொஸ்டினுக்கு சம்பந்தம் இல்லாது. அப்ப ரிஜெக்ஷன் மெத்தட். இதுக்கு பேர் தான் என்னன்னா ரிஜெக்ஷன் மெத்தட். சோ சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, ரிஜெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்படி ரிஜெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படி கண்டுபிடிக்கணும். அப்ப இவர் யாருன்னே தெரியாட்டாலும் பரவாயில்ல, இந்த 3 வராது. அப்ப இதுதான் ஆன்சர். மால்தஸ். கண்டிப்பா மால்தஸ் நீங்க படிக்கும்போது ஐடியா டார்வின் பத்தி படிக்கும்போது மால்தஸ்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ், ஜியோமெட்ரி எல்லாம். பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்ல நியோமெட்ரி, அது கரெக்ட். அதான் பாப்புலேஷன் growth. பர்டிகுலரா பாப்புலேஷன் சொன்னாவே மால்தஸ் சொல்லாம நம்ம போக முடியாது. இது ஜெனடிக்ஸ்ல
ஒரு டாபிக்ல பாப்புலேஷன் growth அதை பத்தி வரும்போது ரொம்ப டீட்டெயிலா மால்தஸ் பத்தி பார்ப்போம். சரியா? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின், during the Pliocene, which is the following group of that experiment that largest mass? சரியா? லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஒரு கொஸ்டின் நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க செல்போன்ல எழுதுறீங்க, இல்லைன்னா லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ எழுதுறீங்க. பிஜிடிஆர்ல டைரக்டா ஓஎம்ஆர் மெத்தட், மோஸ்ட்லி ஓஎம்ஆர் மெத்தட் வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. சரியா? யாரெல்லாம் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்களோ அவங்க எல்லாருமே நான் என்ன சொல்லியிருக்கேன், வீட்டுல ஓஎம்ஆர் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் யாரெல்லாம் பெர்ஃபெக்டா ஓஎம்ஆர்ல ஷேர் பண்றாங்களோ அவங்க தான் செலக்ஷன் லிஸ்ட்ல டாப்ல இருப்பாங்க. ஈவன் நல்லா படிச்சிருந்தாலும் பிரில்லியண்டா இருந்தாலும் அவங்க யாரெல்லாம் ஓஎம்ஆர் செலக்ஷன் லிஸ்ட்ல இல்லையோ அவங்க செலக்ட்ல இருப்பாங்க. ஒரு மினிமம் 5 கொஸ்டினாவது 5 to 7 கொஸ்டினாவது மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உங்களை கொண்டு வர முடியும். அப்போ யாரெல்லாம் டெய்லி ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஓஎம்ஆர்ல வீட்டுல பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 5 கொஸ்டின் கரெக்டா அந்த ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணும்போது மாத்தி ஷேர் பண்ணாம அடிப்பாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். அப்ப கொஸ்டின் வந்து என்ன செய்யணும், நீங்க வந்து இப்ப சிஸ்டம் ஓகே, மொபைல் வாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இதே சிஸ்டம்ல நீங்க வந்து நீங்க கர்சர் கையில வச்சிருப்பீங்க, அதாவது வாட் இஸ் கால்ட் மவுஸ். சரியா? அத லைட்டா எது கீவேர்டு, இதே நீங்க பேப்பர் பென் மெத்தட்னா அந்த பேப்பர்ல பென் வச்சு லேசா இதுதான் கீவேர்டு. லார்ஜஸ்ட் மாஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ்ல இதுதான் கீவேர்ட்ஸ். நான் மேக்ஸிமம் இதுல போர்டு பண்ணிருப்பேன். சரியா? சோ இதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இத டைனோசர் எடுத்தீங்களான்னு தெரியல. ஆக்சுவலா ஆன்சர் வந்து பி, லார்ஜ் மேமல். பர்டிகுலரா லார்ஜ் மேமல் சொன்னாலே நம்மளுக்கு இதுல என்ன ஞாபகம் வரும்னா மேமத் தான் ஞாபகம் வரும். மேமத், இந்த ஒரு யானை பெரிய கொம்பு மாதிரி இப்படி பெருசா அப்படி கொம்பு மாதிரி இருக்கும் தெரியுமா யானைக்கு, அதான் மாமத். சோ இது வந்து எஸ் மாமத். அதை வந்து லார்ஜ் மாஸ் எக்ஸ்டென்ஷன்ல இந்த ஏரியால நடக்கூடிய. சோ ஆன்சர் இஸ் பி. அட் த பேஸ் ஆன் தட் paleontological evidence that eukaryotic organisms established the first ever. இது மெட்டீரியலே இருக்கு paleontological evidence. ஏன் இந்த கொஸ்டின் கேட்டனா, நம்ம சிலபஸ்ல ஆரிஜின் ஆஃப் யூகேரியாட்ஸ் அப்படின்னா சிலபஸ் உண்டு. இதை நீங்க கண்டிப்பா இது மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். நீங்க மெட்டீரியல்ல நீங்க இருக்கு, நீங்க படிக்கும்போது இதை வந்து கேஷுவலா ரீட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. அதுக்காக இந்த கொஸ்டின் நான் எடுத்தேன். ஏன்னா ஆரிஜின் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ், ஆரிஜின் ஆஃப் யூகேரியாட்ஸ் இது ரெண்டுமே நம்ம நியூ சிலபஸ்ல உண்டு. அப்போது ஒரு கொஸ்டின் பேசிக்கா கேட்டா இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆன்சர் இஸ் ஏ. அடுத்தது, the Lamarck proposed the theory of inheritance of acute traits. இது 2019 இந்த டிஆர்பில கேட்டாங்க. லாமார்க் அப்படின்னு சொன்னாவே அது இதுலயே ஒரு கொஸ்டின் இருக்குது. லாமார்க் the inheritance of acute traits, இதே ஒரு கொஸ்டின் தான். இதை சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இது நான் டெஸ்ட் வைக்க இந்த 50 கொஸ்டின்ல கொஸ்டின்லயே இன்னொரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி, the organism inherit that occurred during that lifetimes. ஸோ இவரு இதுல மெயினா வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு, பட் சஜஸ்ட் பண்ணாரு. சரியா? அந்த அக்யூர், அதாவது அது லைஃப் டைம்ல இருக்குன்னு சொன்னாரு. பட் எனிவே அதை வந்து அக்செப்ட் பண்ணல. லாமார்க் சொன்னதை வந்து நம்ம இட்ஸ் இன்ஹெரிடன்ட் அக்யூட் ட்ரெய்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல நியோ லாமார்க்கிஸ்ட்ல ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் ஒருத்தர் வருவார். ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, அவர் சொன்னதை இது உண்மையிலே கரெக்டா தானே, இவர் சொன்ன விஷயம் கரெக்ட் தானான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு 10 பேர்ஸ் ஆஃப் ரேட்டை வச்சு டெய்ல கட் பண்ணி மேட்டிங் விட்டுட்டு திரும்ப அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டெய்லோட தான் வரும் யங் ஒன்ஸ் எல்லாமே. சரி, அப்பதான் அவர் ஒரு விஷயம் இந்த வேர்ல்டுக்கு சொல்லியிருப்பார், ஒரு தியரி, தட்ஸ் அ ஜெர்ம் பிளாசம் தியரி. இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம். ஹூஸ் த ப்ரொபோஸ் த ஜெர்ம் பிளாசம் தியரி? ஆகஸ்ட் வெய்ஸ்மேன். சரியா? அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் 2 விஷயம் சொல்லியிருப்பார். ஒன்னு வந்து ஆட்டோசோம், ஒன்னு அல்லோசோம். அதாவது பாடி கேரக்டர்ஸ் ஆட்டோசோம்ஸ் தான் பாடி கேரக்டர்ஸ் டிட்டர்மைன். ஆட்டோசோம் அந்த ஆட்டோசோம் மீன்ஸ் அந்த பாடி கேரக்டர் கேனாட் டிரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதுல ஜீன் லெவல்ல இருக்கு பாத்தீங்களா, ஜெனடிக் கேரக்டர்ஸ், தட் ஒன்லி டு டிரான்ஸ்ஃபர் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் ஜெர்ம் பிளாசம். ஜீன் மீன்ஸ் இங்க என்ன சொல்றாங்கன்னா த கேமிட்ஸ்ல உள்ள அந்த கேரக்டர், ஜீன் லெவல்ல உள்ள கேரக்டர் மட்டும் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அந்த தியரி தான் நம்ம ஜெர்ம் பிளாசம் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் சொல்லியிருப்பார். சரியா? ரைட். ஸோ எனிவே இந்த இது எல்லாமே திஸ் ஐடியா இஸ் நாட் சப்போர்ட்டட் பை தட் மாடர்ன் ஜெனடிக்ஸ். எது இந்த இவர் சொன்ன ஐடியா வந்து கொஞ்சம் மாடர்ன் ஜெனடிக்ஸ்ல இது சப்போர்ட் பண்ணல. ஓப்பனா சொன்னோம், இட்ஸ் நாட் சப்போர்ட்டட் பை த மாடர்ன் ஜெனடிக்ஸ். அதை தான் திரும்ப
நியூ லாமார்க் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ எனிவே பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அட் த தியரி ஆஃப் தட் கான்டினென்ட் ட்ரிஃப்ட். கான்டினென்ட் ட்ரிஃப்ட் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸா, இதெல்லாம் வந்து அப்படியே பைகாட் பண்ணிக்க வேண்டியதான். பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். சரியா? கான்டினென்ட் ட்ரிஃப்ட் த ப்ரொபோஸ்ட் பை. சில தியரி அண்ட் சயின்டிஸ்ட் நேம்லாம் டைரக்டாவே நீங்க பாத்துக்கிற வேண்டியதான். இதெல்லாம் மற்ற சயின்டிஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் பர்சன் தான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் மாலிகுலர் கிளாக் ஹைபோதீசிஸ். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரும். மாலிகுலர் கிளாக்ல இருந்து இந்த கொஸ்டின்லயே ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன சார் கொஸ்டின்? இதுதான் கொஸ்டின். மாலிகுலர் கிளாக் ஹைபோதீசிஸ் ஹூ இஸ் த ப்ரொபோஸ்ட் பை. இது யாரு ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இயரும் தெரிஞ்சுக்கோங்க. இயரு நான் எல்லா இயரும் படிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ஞாபகம் வராது. இருந்தாலும் நம்ம சிலபஸ்ல சில டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைட்டில் ரிலேட்டடா ஏதாவது தியரி ஹைபோதீசிஸ் இருந்தா இயரும் படிச்சுக்கிடணும். சப்போஸ் சம்டைம் கேட்டிருக்காங்க டிஆர்பில. அவே 1962. சரியா? சோ அப்ப இந்த கொஸ்டின்லயே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின்லயே ஒரு கொஸ்டின் இருக்குது. சரியா? சரி, மாலிகுலர் கிளாக் கண்டிப்பா இப்ப எழுதி வச்சுக்கோங்க. டிஆர்பில மாலிகுலர் கிளாக்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஷூரா வரும். சோ இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஜெனரலி இதுக்கு ஆன்சர் வந்து டிஎன்ஏ புரோட்டீன் சீக்வன்ஸ் எவால்வ் த ரிலேட்டிவ் கான்சென்ட்ரேட். இதான் ஆன்சர். அப்ப இப்ப நான் சொல்றது எழுதுங்களேன் இந்த இடத்துல. சப்போஸ் இல்லைன்னா பேப்பர் பென் அண்ட் நோட் வச்சிருந்தா நோட்ல எழுதுங்க. மாலிகுலர் கிளாக், அதாவது இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்றேன். The amount of genetic divergence between lineages. சில ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கிறதுக்காக சில வேர்டு மட்டும் எழுதுறேன், எனக்கு இடம் கம்மியா இருக்கு. The amount of genetic divergence between lineages can be used to estimate the time. First stop, அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, the amount of genetic divergence between the lineage can be used to estimate the time. இதே ஒரு ஆப்ஷனா வரலாம். எப்படி? what is mean by molecular clock? இதான் கொஸ்டின். இப்ப நான் சொன்னதே சரியா? நெக்ஸ்ட் இப்ப நான் சொன்ன இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? அதுக்கு அடுத்து மாலிகுலர் கிளாக்னு சொன்னோன்னே புரோட்டீன் டிஎன்ஏ சீக்வன்சிஸ், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு வேர்டு ரொம்ப முக்கியமானது. சரியா? ரைட். இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். மாலிகுலர் கிளாக்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்ப ரொம்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்றேன். சரி, ஏ 6 ஏ இஸ் ஆப்ஷன். அடுத்தது பீகாக் டெயில். இது எல்லாரும் கண்டிப்பா கரெக்டா எழுதியிருப்பீங்க. ஏன்னா இது நடத்தும் போது நான் அவ்வளவு முக்கியம். இது இப்படி கேட்டிருக்காங்க, இப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு, அப்பெல்லாம் சொல்லி நடத்தினேன். அவை எல்லாரும் கண்டிப்பா எழுதியிருப்பீங்க. இது என்ன சார்? பீகாக் டெயில், த செக்ஸுவல் செலக்ஷன் தியரி. பீகாக் டெயில் இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். கண்டிப்பா இந்த நான் மேபி கமிங் டிஆர்பில இந்த கொஸ்டினே அப்படியே வர வாய்ப்பு இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நான் ஒவ்வொரு கொஸ்டினும் சிலபஸ் வச்சுட்டு அந்த சிலபஸ் ரிலேட்டடா வேற என்னென்ன மெட்டீரியல் மட்டும் இருக்கோ அந்த மெட்டீரியல் பிளஸ் அபார்ட் ஃப்ரம் த மெட்டீரியல் சில ரெஃபரன்ஸ் புக்கை வச்சுதான் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுல இந்த பீகாக் டெயில்லாம் வந்து டெக்னிக்கல் டேர்ம். ஒரு செக்ஸுவல் செலக்ஷன் தியரின்னு சொன்னா எந்த ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு கொஸ்டின் செட்டர் பீகாக் டெயிலை பத்தி எடுக்குமே அப்படின்னு வரும். ஏன்னா நம்மள மாதிரி தான் அவரும் நினைப்பாரு. வித்தியாசமான வேர்டு பாத்தீங்களா, அதுக்காக சொல்றேன். இது என்ன செக்ஸுவல் செலக்ஷன், ஏற்கனவே இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். செக்ஸுவல் செலக்ஷன் தியரியில the male only to alone that secondary sexual character சொல்றதை விட ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர். சரியா? இதுதான் டார்வின் என்ன செஞ்சிருப்பாரு தெரியுமா? டார்வின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டார். அதான் அதுல பிரச்சனை. அந்த சில ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ் வந்து நேச்சுரல் செலக்ஷன்ல டார்வின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல டார்வின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாததான் அடுத்த செக்ஸுவல் செலக்ஷன் தியரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை சொல்லியிருப்பாங்க. அதுல மேல் ஒன்லி டு அலோன் தட் a specialized character for to select that or matching that female. இப்ப சிம்பிளா சொன்னா பீகாக் டெயில் அப்படின்னு என்னது? மேல் பீகாக் உங்களுக்கு தெரியும். மேல் பீகாக் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், பயங்கர இறகுகள்லாம் வச்சு அப்படியே டான்ஸ் ஆடும். ஃபீமேல் பீகாக் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப லுக்கா இருக்காது, பார்க்கவே ஒரு மாதிரியா தான் இருக்கும். சரியா? எதுக்காகனா அந்த ஃபீமேல் பீகாக்கை அட்ராக்ட் பண்றதுக்காக மேல் பீகாக் வந்து அந்த டான்ஸ் எல்லாம் ஆடி. எதுக்காக அட்ராக்ட் பண்ணணும்?
ஃபார் செக்ஸ் அதான் ஃபார்மேட்டிங். சரியா? இது சப்போஸ் நம்ம இந்த செக்ஸுவல் செலக்ஷன் தியரில பீகாக் டெய்ல பத்தி ரொம்ப சொல்லியிருப்போம். இல்லைன்னு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஆண்ட்லர் பத்தி சொல்லியிருப்போம். இதுவும் கொஸ்டினா வரலாம். இதுவும் செக்ஸுவல் செலக்ஷன் தியரில. ஆண்ட்லர்ஸ் ஆஃப் மேல் டீர். மேல் சார் சிம்பிள்ஸ் சார், இது என்னமோ போடுறாரு நினைச்சிடாதீங்க. மேல் டீர். ஓகே, ஆண்ட்லர்ஸ் ஆஃப் மேல், அதாவது டீருக்கு மானுக்கு வந்து ஆண் மானுக்கு தான் கொம்பு அப்படியே அழகா இருக்கும் பாக்குறது. பெண்மான் சும்மா மழுக்குன மொட்டையா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ இதுல அந்த பெண்மானை அட்ராக்ட் பண்றதுக்கு தான் நிறைய விஷயம். பெரிய எக்ஸாம் நான் மெட்டீரியல் இதெல்லாம் ஓல்டு மெட்டீரியலே கொடுத்துருக்கேன் சார். ஓல்டு சிலபஸ்லயே நான் கொடுத்துருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. செக்ஸுவல் செலக்ஷன் தியரி. ஆனா பழைய சிலபஸ்ல செக்ஸுவல் செலக்ஷன் தியரியே கிடையாது, ஆனா நான் கொடுத்துருப்பேன். மோஸ்ட்லி நம்ம சென்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, நம்ம என்ன பழைய சிலபஸோ அந்த சிலபஸை தாண்டி தான் நான் பழைய மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே புது சிலபஸ்ல உண்டு. அதுக்கு தான் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும்னு சொல்றேன். சரியா? ரைட். ஓகே. சோ இது எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். இந்த செக்ஸுவல் செலக்ஷன் தியரியும் டார்வின் தான் சார் சொல்லியிருப்பாரு. சப்ளிமெண்டரி தியரின்ட்டு 3 கொடுத்திருப்பாருங்க சார். ஆமா, அவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப டீடைலா சொல்லியிருக்க மாட்டாரு. அதை பத்தி ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாரு. ரெண்டாவது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அது ஏன் இப்படி இதுக்கு மட்டும் இப்படி ஸ்பெஷலைஸ்டு கேரக்டருக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்ற போது அவரை திரும்ப அதை சொல்லுவாங்க. ரைட். அடுத்தது 8th one. The long இதுக்கு அதே ரிலேட்டட் தான் சார், நல்லா கவனிங்க. இந்த 8வது கொஸ்டின் அதே ரிலேட்டட் தான். The long feathers train to the peak. அதான் இது பீகாக் டெயில் தான், அதுக்கு ரிலேட்டட் தான். இது வந்து கொட்டேஷன் எக்ஸாம்பிள். இது என்ன சார், இது லாங் டெயில் ஆஃப் ஃபெதர்ஸ் சொல்ற பாத்தீங்களா, அது வந்து பீகாக் இருக்குது. இது ஆக்சுவலா இது மெட்டீரியல் இருக்கா? நோ சார். மெட்டீரியல் இருக்காது. நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் மெட்டீரியல் கிடையாது. சரியா? பட் ஏன் சார் பர் கொஸ்டின் எடுத்தீங்கன்னு கேட்க கூடாது. சோ இதுக்கு ஆன்சர் வந்து பி இஸ் a கரெக்ட் ஆப்ஷன். இதுவும் செக்ஸுவல் செலக்ஷன் தியரியில் வர்றதுதான். ஏன்னா நான் இதுல 50 கொஸ்டின்ல 45 கொஸ்டின் தான் சார் மெட்டீரியல் இருந்து எடுத்திருக்கேன். 5 கொஸ்டின் மெட்டீரியலே இருக்காது, நானும் கிளாஸ்ல சொல்லல. நான் ஓப்பனா இங்க சொல்லிடுறேன். 5 கொஸ்டின் நான் கிளாஸ்லயும் சொல்லல. ஒரு 2 இதுல 5ல வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து நான் அது கிளாஸ் டைரக்டா இன்டைரக்டா சில விஷயம் சொன்னதை வச்சு நீங்க அட்டன் பண்ணலாம். ஒரு 3 கொஸ்டின் நானும் கிளாஸ்ல சொல்லல, மெட்டீரியலும் கொடுக்கல, இன்னைக்குதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட கொஸ்டின் தான் இந்த 8வது கொஸ்டின். ஏன் சார் இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இது ஏன்னா 110 கொஸ்டினும் சூர்யா கோச்சிங்ல இருந்து வந்தா ரொம்ப சந்தோஷம் தான். நான் அப்படிதான் நினைச்சு எடுத்துட்டு இருக்கேன். மெட்டீரியல் அப்படிதான் எடுக்கிறேன், கொஸ்டின் அப்படிதான் எடுக்கிறேன். பட் 100 கொஸ்டின் கேரண்டி. ஒரு 10 கொஸ்டின் வந்து மேபி நம்ம அபார்ட் ஃப்ரம் தட், ஏன்னா நானே எடுத்தாலும் 5 கொஸ்டின் இப்படி மாத்தி தான் எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாமே அப்படியே நம்ம மெட்டீரியல் தான் வருதுன்னு இது உங்க டேலண்டா காட்டணும். இது இப்ப எக்ஸர் எடுப்பீங்கன்னா, நான் ஒரு கொஸ்டின் எடுக்கும்போது கையில மெட்டீரியல் வச்சிருப்பேன், சிலபஸ் வச்சிருப்பேன், சிலபஸ் டைட்டில பார்ப்பேன். அப்ப இந்த டைட்டில் இருந்து ஒரு கொஸ்டின் எடுப்பேன்னு நினைப்பேன். மெட்டீரியல் ஃபுல்லா மெட்டீரியல் தான் நம்ம என் மைண்ட்ல ஏறிடுவேன், என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி. பிறகு என் வீட்டுல இருக்கக்கூடிய எவல்யூஷன் புக் எல்லாம் எடுத்து முன்னாடி வைப்பேன். இப்ப ரீசெண்டா கூட ஒரு புக் வாங்கினேன். அப்ப இதுக்கு செக்ஸுவல் செலக்ஷன் தியரில இந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா, சும்மா இருக்கும்போது அப்படியே ரீட் பண்ணுவேன். அப்ப ரீட் பண்ணும்போது மெட்டீரியல் தாண்டி ஏதாவது சில விஷயம் இருக்கும் தெரியுமா? அப்பதான் எனக்கே தோணும், இது நம்ம கிளாஸ்லயும் சொல்லல, மெட்டீரியலையும் கொடுக்கல, அப்ப எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றது? தட் இஸ் a way for test. அப்பதான் அந்த ஒரு 3 கொஸ்டின் டு 5 கொஸ்டின் டெஸ்ட்ல போட்டு விட்டுருவேன். இப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னா கவலையே படக்கூடாது. இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுல, சப்போஸ் கொஸ்டின் அடுத்தது டிஆர்ல வந்தா நம்ம அடிச்சிடலாம்ல. ஒரு 5 கொஸ்டினை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. இது நான் வரைக்கும் படிக்காத ஒரு 5 கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு. அது படிக்கிறவங்களுக்கு, சுத்தமா மெட்டீரியல் தொடாதவங்களுக்கு 50 கொஸ்டின் படிக்காத மாதிரி தான் இருக்கும். அவங்கள நான் கன்சிடரே பண்ணல, நல்லா படிக்கிறவங்க சொல்றேன் நான். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து ஸ்டேட் லெவல்ல ரேங்க் எடுக்கணும். சும்மா பாஸ் பண்றதெல்லாம் டார்கெட்டா இருக்கக்கூடாது, ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுக்கணும். சரி, இப்ப இது ஆன்சர் சொல்லிட்டேன். இப்ப இந்த பிரின்சிபிளே என்னன்னு கேட்கலாம். கொஸ்டின் எழுதுங்க, நான் சொல்றது எழுதுங்க. வெல் டெவலப்டு, இந்த பிரின்சிபிள் என்ன சொல்றாங்கன்னா, பிரின்சிபிள் இது என்ன சொல்றாங்கன்னா, வெல் டெவலப்டு செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்.
இரண்டாம் நிலை பால் பண்பு வளர்ச்சி அது நல்ல டெவலப் ஆகுமா. அதுதான் என்ன சொல்றோம் அந்த லாங் டெயில் ஃபர்தர்ஸ். இரண்டாம் நிலை பால் பண்பு பர் செக்ஸுவல் செலக்ஷன் தியரியில ஏன் அந்த மான் கொம்பு வளருது, ஏன் அந்த பீகாக்கு அவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கு மேலு. மோஸ்ட்லி மேல் எல்லாமே பாருங்க ரொம்ப பியூட்டியா இருக்கும் கம்பேர்ட் டு த ஃபீமேல். ஐ திங்க் எக்ஸப்ட் ஹியூமன் பீயிங் நினைக்கிறேன், தெரியல. ஒரு மாதிரியா உங்க மைண்ட் வாய்ஸ் அப்ப நாங்களாம் அழகா இல்லையா சார்னு கேட்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, எக்ஸப்ட் ஹியூமன் பீயிங் வேற வச்சுக்கிடுவோம். ஓகேவா, ரைட். ஸோ அப்ப இது எதை சொல்ல வர்றேன்னா, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரை வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த பிரின்சிபலே அதான். இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன் சார். ரைட். அடுத்தது 9வது கொஸ்டின். 9வது கொஸ்டின் வந்து அனிமல் பிஹேவியர்ல கேட்டிருக்கேன். அனிமல் பிஹேவியர்ல இதுல இது என்ன ஒவ்வொன்றும் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ராங் ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டிருக்கேன். நல்ல பிஹேவியர் தெரிஞ்சா மட்டும்தான் இது கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் 1 எலஃபண்ட் the innate and the learning behavior. Yes, correct. ரெண்டுமே அதுல இருக்கு எலஃபண்ட்க்கு. at the ants வந்து innate behavior னு சொல்றோம். innate behavior ant innate behavior மட்டும் இருக்காது. அதாவது ஆண் வந்து learned behavior தான். learned, சரியா, learned behavior. the ants இது எதை சார் சொல்றோம்னா, ant will be, you know very well, it's a deposit the pheromones. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். இப்ப ஆண்ட் இப்படி வரிசையா போயிட்டே இருக்கும். ஒரு ஆண்ட் இன்னொரு ஆண்ட் அப்படியே ரெண்டு இப்படி டச் பண்ணும். உங்களுக்கு தெரியும், டச் பண்ணும்போது தட் கம்யூனிகேஷன். அப்ப ஸ்பிளிட் லைட்டா அப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டே போகும். ஃபிரமோன். ஃபிரமோன் மீன்ஸ் என்னன்னு கேட்டுறாதீங்க, இட்ஸ் எக்டோ ஹார்மோன். பாடியில் அவுட் சைட் த, இதே ஒரு தடவை எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான். ஃபிரமோன் இட்ஸ் எக்டோ ஹார்மோன். அவுட் சைட் த பாடியில செக்ரேட் ஆனக்கூடியதான் ஃபிரமோன். இட்ஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம். இப்ப நான் சொன்னது கூட ஒரு கொஸ்டினா வரலாம். ஏன்னா இதுல கம்யூனிகேஷன் ஒரு டைட்டில் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதுல ஃபிரமோனை பத்தி கண்டிப்பா டிஆர்பில கேட்பாங்க பாருங்க. அதான் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்ப அந்த ஆண்ட் வந்து என்ன செய்யணும்னா, அந்த ஃபிரமோனை ஸ்பிளிட் பண்ணிட்டே தான் போகும். நானே ஏற்கனவே சொல்லிருக்கேன், இப்படி வரிசை அப்படி போயிட்டே இருக்கிற ஆண்டை வந்து நம்ம இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நின்றும். பிறகு எப்படி கம்யூனிகேட் பண்ண தெரியாது. பிறகு எப்படியா இப்படி இப்படி பிடிச்சு பிறகு அப்படி போயிடும் பிறகு. அது சரியா, அதுதான் இதுல உள்ளது. ஸோ இது வந்து லேர்ன்ட் பிஹேவியர்ல வரக்கூடியது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ராங். அட் த வேர்ல்ட் லேர்ன்ட் பிஹேவியர் அது அப்படியே மாத்தி கொடுத்துருக்கேன் சார் நான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சரியா. இது வந்து என்னன்னா இன்னர்ட், அதான் என்ன சொல்லுது, இன்ஹெர்டட், அது இன்னர்ட் பிஹேவியர். இது வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து ப்ளூ வேல், நீல திமிங்கலம். சரியா, அந்த அதுக்கு அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் தான். அடுத்த பி வந்து இன்னர்ட் அண்ட் லேர்னிங் ரெண்டுமே கரெக்ட் சார். சரியா, அதாவது இன்னர்ட்டும் வரும், லேர்ன்ட் பிஹேவியர் இருக்கும் பீஸ் பொறுத்தளவு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. So generally you know very well to deposit into that. இது எப்படின்னா இன்னர்ட் பிஹேவியர், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதா இருக்கும். இது பீஸ் இன்னொரு கொஸ்டின் வரும், அப்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். சரியா, ரைட். இன்னர்ட் பிஹேவியர் அப்படின்னா இந்த சிங்கிங் சாங்ஸ் ஜெனரலி பீஸ் இந்த டு அட்ராக்ட் தட் நியர்பை தட் ஃபீமேல்ஸ் விச் இன்னர்ட்னா நேச்சுரலா அதுல உள்ள விஷயத்தை நம்ம சொல்றோம். சரியா, ரைட். ஸோ அப்ப ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ட்ரூ, false, false, true. At the 10th one, two unrelated organism that become a similar the prince way of the life. இது the adapt to the similar environment the situation exhibit. இது என்ன எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, unrelated organisms. சரியா, unrelated organism the similar appearance of that சொல்றாங்க. ஆன்சர் வந்து convergent evolution. நல்லா கவனிங்க, இதுல டிஆர்பில சாரி நம்ம நியூ சிலபஸ்ல பேரலல் எவல்யூஷன் கிடையாது. நான் இன்னொன்று ஆப்ஷன் இதுல பேரலல் எவல்யூஷன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஸோ கொஸ்டின் வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், நெக்ஸ்ட் கோ எவல்யூஷன். இந்த மூணுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சார் எழுதி வச்சுக்கோங்க டிஆர்பில. இந்த மூணுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். நான் மேக்சிமம் பாருங்க பேரலல் எவல்யூஷன் படிக்காம விட்டுறாதீங்க, அதுலயும் கேள்வி கேட்பேன். சரியா, அதுவும் வரும். ஏன்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் ரிலேட்டடா தான் பேரலல் எவல்யூஷன் அது. ஸோ அப்ப எனிவே டிஆர்பில வந்து இந்த மூணுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், கோ எவல்யூஷன். நானும் நிறைய இதுல ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட், நியூ ஸ்பீசிஸ் கேன் பி ஃபார்ம்டு வித்தவுட் ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன். இதுவும் எக்ஸாக்ட் சிலபஸ் உண்டு. அதாவது நியூ ஸ்பீசிஸ் கேன் பி ஃபார்ம்டு வித்தவுட் ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் இல்லாம. அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆன்சர் வந்து அசோர்டிவ் மேட்டிங் சொல்றாங்க. இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு இந்த வேர்டே.
நான் சொல்றது எழுதுங்க. இதுக்கு நான் இந்த இடத்துல கூட எழுதுங்க. சரியா? நான் சொல்றது கூட எழுதுங்க. இடம் இருந்தா இல்லைன்னா தனியா எழுதுங்க. நான் ரேண்டம் மேட்டிங் அசார்டிவ் மேட்டிங் என்ன மீனிங்னா நான் ரேண்டம் மேட்டிங் பேட்டர்ன். நான் random matching pattern where individual with similar traits non-random matching pattern where individual with similar traits within bracket la similar traits na enna sir adena sir traits na வித்தியாசமா இருக்குனா phenotype or genotype. அந்த phenotype traits ன்னு சொல்லுவோம்ல, ஜெனடிக்ஸ்ல படிச்சிருப்போம், genotype traits. இதுதான் அசார்டிவ் மேட்டிங் சொல்லக்கூடியது. நான் ரேண்டம் மேட்டிங் பேட்டர்ன் இது பேரு. அப்ப அந்த மாதிரி தான் இதுல இருக்கும். அது அசார்டிவ் மேட்டிங், பர்టిక్యులர் வித்தவுட் ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன்ல இந்த மாதிரி தான் இருக்கக்கூடியது. சோ சி இஸ் a correct option. அடுத்தது 12, the formation of new species through the changing the single lineage. இதுதான் சார் கீவேர்ட். இதுதான் கீவேர்ட். நீங்க ஒரு கொஸ்டினை நல்ல ஒரு குட் ஸ்டூடெண்ட்டுக்கு அழகு சொல்றேன். ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும் போதே அந்த கொஸ்டினோட கீவேர்டை உங்களுக்கு ஐடென்டி பண்ண தெரியணும். அப்பதான் இதான் கீ ஃபார் சக்சஸ். இந்த கொஸ்டின் ரீட் பண்ணாவே இதை நான் போல்டு பண்ண மறந்துட்டேன். கீவேர்டு மேக்ஸிமம் நான் போல்டு பண்ணிருப்பேன். சரியா? ஏன்னா நான் கொஸ்டின் நான் வெளியே தான் சார் அடிக்க கொடுப்பேன், ஒரு அன்னோன் பர்சன்ட் தான் கொடுப்பேன். பட் திரும்பவும் எல்லா கொஸ்டினையும் நான் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் கீவேர்டை நானே மேக்ஸிமம் போல்டு பண்ணுவேன். இது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போல்டு பண்ணி தர மாட்டேன். 2019 டிஆர்பில மட்டும் அந்த மாதிரி போல்டு பண்ணி தந்திருந்தாங்க. சில இதுல வருது, சில டிஆர்பி எக்ஸாம்ல வருது, சிலது வரல. அது நீங்க இந்த கொஸ்டின் நான் போல்டே பண்ணல. அப்படி இருந்தாலும் நீங்க அதை என்ன செய்யணும், அந்த பேனா வச்சு பேப்பர்னா இது வந்து லைட்டா அப்படி அண்டல் பண்ணும். இது சிங்கிள் லீனேஜ் அப்படின்னு தான். ஓகே, இது என்ன எதை சார் சொல்ல வர்றாங்கன்னா, ஜெனரலி இதுக்கு ஆன்சர் வந்து பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். என்ன சார் வித்தியாசமா இதுல கிளாடோஜெனிசிஸ் பத்தி இது பின்னாடி நான் டீடைல் சொல்றேன். கிளாடோஜெனிசிஸ் இது வந்து ஆனோஜெனிசிஸ் ஆர் பைலோட்டிக் எவல்யூஷன். சரியா? சோ இந்த கிளாடோஜெனிசிஸ்னா உங்களுக்கு தெரியும், டைவர்ஜென்ட் எவல்யூஷன். சரி, இதுலயே ஒரு क्वेश्चन இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஒரு क्वेश्चन தான் சார். இந்த செகண்ட் ஆப்ஷனே ஒரு क्वेश्चन தான். இந்த ஆனோஜெனிசிஸ்னா பைலோட்டிக் எவல்யூஷன், இதே ஒரு क्वेश्चन தான். சரியா? இப்ப நான் சொல்றது எழுதுங்க. What is mean by இதற்கு மீனிங்? Anagenesis. நான் சொல்றது எழுதுங்க, இந்த இடத்துல எழுதுங்க. The evolutionary process in which species continue to exist or survive as an interbreeding population. New interbreeding population. The evolutionary process which species are continue to exist or survive and survive as an interbreeding population. அதுக்கு பேர் தான் ஆன்ஜெனிசிஸ் சொல்றது, அது பைலோட்டிக் எவல்யூஷன் சொல்றது. சரியா? அப்ப நியூ ஸ்பீசிஸ் வந்து ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி சிங்கிள் லீனேஜ்ல இது ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இதுல வேற கிளாடோஜெனிசிஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் இன்னொன்று இருக்கே சார் வித்தியாசமா. இது என்ன சார்? அல்லோபேட்டி. ஆனா இந்த வேர்டு கேள்விப்பட்டதுதான். அல்லோ, அதாவது ஃபுல் வேர்டுன்னு நீங்க டக்குன்னு ஐடென்டி பண்ணிப்பீங்க. தட் இஸ் அல்லோபேட்டி நத்திங் ஜியோகிராபிக்கலி ஐசோலேட்டட். நோட் பண்ணிக்கோங்க. ஜியோகிராபிக்கலி ஐசோலேட்டட். அப்ப சிம்பாட்டிக் சொல்றோம்ல சார், அதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. அல்லோபேட்டிக் ஸ்பீசிஸ், சிம்பாட்டிக் ஸ்பீசிஸ். சிம்பாட்டி அப்படின்னு என்னது? ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட். இது ஜியோகிராபிக்கலி ஐசோலேட்டட், அது ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட். சரியா? சோ ஆன்சர் இஸ் பி. ரைட். அடுத்த क्वेश्चन வித்தியாசமான क्वेश्चन இது. இதுவும் ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? 13 எப்படி
reproductive isolation சொன்னீங்க சார் அது சிம்பாட்டிக் சிம்பாட்டிக் இது அல்லோபேத்தி சிம்பாட்டிக் அல்லோபேத்தினா ஜியோகிராபிக்கலி சிம்பாட்டினா ரீப்ரொடக்டிவ்லி சார் இது இந்த ரெண்டுமே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார் இதே question. அதான் இது சொல்றேன்ல கண்டிப்பா நம்ம பிஜிலையும் கேட்பாங்க ஏன்னா நீ அது நான் ஏன் சொல்றேன்னா நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக் அல்லோபேட்டிக் ஸ்பீசியேஷன் சிம்பாட்டிக் ஸ்பீசியேஷன் அல்லோபேட்டிக் பேரியர் சிம்பாட்டிக் பேரியர் சிலபஸ்ல உண்டு புது சிலபஸ்ல இந்த ரெண்டுல இவ்வளவுதான் அதுல வேற ஒண்ணு பெருசா கேட்க மாட்டாங்க அல்லோபேட்டிக்னா ஜியோகிராபிக்கல் பேரியர் முடிஞ்சு வச்சு சிம்பாட்டிக்னா ரீப்ரொடக்டிவ் பேரியர் முடிஞ்சு வச்சு இதை தாண்டி ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க நான் கொஞ்சம் டீப்பா கேட்பேன் இந்த கேட்டிருக்கேன் பாருங்க அடுத்தது ரைட் அடுத்தது 13th தான் பார்த்துட்டு இருக்கோம் 13th குரோனோசைட்ஸ் தியரி இது வந்து ரிலேட்டட் டு தட் இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன சார் ஆன்சர்னா ஆரிஜின் ஆஃப் யூகேரியாட்ஸ் இதெல்லாம் அப்படியே பிளைண்டா தெரிஞ்சுக்கணும் இது போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது ஏன்னா ஆரிஜின் ஆஃப் ப்ரோகேரியட் யூகேரியட்ல இருக்கிறவாக நம்ம இந்த இதெல்லாம் டைரக்டா கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி சரி இந்த தியரி என்ன சார் சொல்ல வருது இந்த தியரி வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றது எழுதுங்க இந்த தியரி என்ன சொல்றாங்கன்னா பிரிமிட்டிவ் இந்த தியரி வந்து ஒரு ஆக்சுவலா வந்து பிரிமிட்டிவ்னு சொல்றோம் RNA பேஸ்டு ஆர்கானிசம் RNA பேஸ்டு ஆர்கானிசம் பிரிமிட்டிவ் RNA பேஸ்டு ஆர்கானிசம் அப்படி போட்டாலும் சரிதான் அப்ப முதல்ல ஒரு யூகேரியட் ஃபார்ம் ஆகும்போது DNA பேஸ்டு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகல நல்லா கவனிங்க இது கூட ஒரு கொஸ்டின் தான் RNA பேஸ்டு ஆர்கானிசம் பிரிமிட்டிவ் RNA பேஸ்டு ஆர்கானிசம் அந்த தியரி தான் அததான் இந்த தியரி சொல்லுது அதுதான் என்னது யூகேரியட் ஆரிஜின் ஆஃப் யூகேரியட்ஸ் ஃபர்ஸ்ட் சோ அப்ப கொஸ்டின் வந்து இந்த இப்ப நான் சொன்ன சென்டென்ஸே ஒரு ஆப்ஷனா கேட்கலாம் இல்ல இந்த தியரி கொடுத்துட்டு இது எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு கேட்கலாம் சரியா ரைட் அடுத்த 14th one லாங்குவேஜ் இன் ஹனிபி யூஸ்டு பெட்வீன் சரி இது ஐ திங்க் என்ன யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் இல்ல செகண்ட் யூனிட் தானே எக்கனாமிக் செகண்ட் யூனிட் பயங்கரமா படிச்சிருப்பீங்க லாங்குவேஜ் இன் ஹனிபி வந்து ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருப்பீங்க சோ அதையே எத்தனை தடவை தான் நானும் டெஸ்டா கேட்கறதுன்னு சொல்லிதான் அப்படி கேட்காம சொல்லியிருக்கேன் இதுக்கு இது என்ன சொன்ன லாங்குவேஜ் ஆஃப் ஹனிபி யாருக்கு நடுவுல நடக்கும்னு சொல்றாங்க பெட்வீன் இது ஒர்க்கர் அண்ட் ஒர்க்கருக்கு நடுவுல தான் நடக்கும் சரியா இது ரொம்ப இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா நம்ம பயங்கரமா படிச்சிருப்போம் எப்படி வாட் இஸ் மீன் பை வேகல் டான்ஸ் வாட் இஸ் மீன் பை ரவுண்ட் டான்ஸ் இது யாரு சொன்னா ரவுண்ட் டான்ஸ் எப்படி இருக்கும் வேகல் டான்ஸ் எப்படி இருக்கும் அது என்ன சொல்லுது இது என்ன சொல்லுது எல்லாம் படிச்சிருப்போம் இந்த ரெண்டு இந்த லாங்குவேஜ் யார் ரெண்டுக்குள்ள கம்யூனிகேஷன் தெரியாது அதுக்குதான் அதெல்லாம் நீங்க எழுதிடுவீங்க ஏன்னா அதெல்லாம் செகண்ட் யூனிட்ல பயங்கரமா நடத்தி நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க சரி பரவாயில்ல எனிவே இதுல வேற என்ன கொஸ்டின் ஏன்னா பிஹேவியர்னு சொல்லும் போது வேற என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு நோட் பண்ணுங்க வேகல் டான்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்றது வேகல் டான்ஸ் வேகல் டான்ஸ் என்ன சொல்லுன்னா லொகேஷன் அண்ட் குவாலிட்டி location and quality of food sources to other bees in the hive இப்ப இதான் ஹைவ்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹைவ்ல ஹைவ் பக்கத்துல வந்து அது கம்யூனிகேட் பண்ணும் அது எப்படி இந்த வேகல் டான்ஸ் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணும்னா ஒரு 8 மாதிரி சார் இந்த இடத்துல இப்படி 8 மாதிரி இப்ப நான் எப்படி போட்டேன் இப்படி வந்து திரும்பி வந்து இப்படி போகுது இதான் இந்த மாதிரி சிம்பிள் வந்து இதுக்கு பேர் தான் வேகல் டான்ஸ் இந்த டான்ஸ் என்ன சொல்லுது என்ன சொல்றாங்க யாருக்கு நடுவில் நடக்கு இந்த டான்ஸ் யாருக்கு கம்யூனிகேட் பண்றாங்க 2 ஒர்க்கர் பீ தான் இங்க கியூனுக்கோ ட்ரோனுக்கோ எந்த ரோலே கிடையாது சரியா சப்போஸ் இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம் செகண்ட் யூனிட்ல சரியா வேகல் டான்ஸ் என்னன்னு கேட்கலாம் லொகேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் சோர்ஸ் அப்ப இந்த இடத்துல லொகேஷன் இந்த இடத்துல இருக்கு நிறைய தேனு நிறைய இருக்கு கம்மியா இருக்கு அதெல்லாம் இந்த டான்ஸை வச்சு எங்க வந்து டான்ஸ் ஆடும் இந்த ஹைவுக்கு முன்னாடி தான் இப்படி டான்ஸ் ஆடும் இந்த ஹைவ் இருக்குல்ல அந்த ஹைவுக்கு முன்னாடி இப்படி டான்ஸ் ஆடும் அப்ப அது டான்ஸ் ஆடுற அந்த இதை வச்சுதான் மத்த ஒர்க்கர் பி அதை பார்த்து அது என்ன சொல்ல வருதுன்னு தெரியும் சரியா ரைட் சோ இதுல அடுத்த டான்ஸ் வந்து என்னன்னா ரவுண்ட் டான்ஸ் நோட் பண்ணுங்க இதுக்கு என்ன மீனிங் சொல்றேன் ரவுண்ட் டான்ஸ்
It's performed for the food source. Performed for the food source. Very close to the hive. ரொம்ப close ஆ இருக்கு. Very close to the hive. இது ரவுண்டா இப்படி டான்ஸ் ஆடும் இந்த டைரக்ஷன்ல. இதுதான் ரவுண்ட் டான்ஸ். The performed for the food source very close to the hive. Very close to the hive அப்படின்னு சொன்னா எவ்வளவு சார்? within 50 மீட்டர், 50 மீட்டர், சரியா? 15 மீட்டர், within 50 மீட்டர்லாம் இருக்குன்னு சொல்லி அப்படி இருந்தா ரவுண்ட்ல டான்ஸ் ஆடுமா. இந்த 8 மாதிரி டான்ஸ் ஆடினா அது வேகல் டான்ஸ். அது லொகேஷன் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் சோர்ஸ். சரியா? சாப்பிட்டு வாமிட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி போட்டோம்னா லோ சுகர் ஆயிட்டு உடம்புல சில்லுன்னு ஆயிடுது. நான் இங்க ரவுண்ட் டான்ஸ் பத்தி சொல்றேன். அங்க வீட்டுல என்னமோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது இல்ல. சரி, ரைட். வேகல் டான்ஸ் அண்ட் ரவுண்ட் டான்ஸ் ரெண்டுக்குள்ள சொல்லுங்க சார். இதுல நாப்டியல் டான்ஸும் வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க சார். எப்படி நாப்டியல் டான்ஸ் வரும்ல சார்? ட்ரோனுக்கும் குயினுக்கும் நப்சில் நடுவுல. எஸ் நப்சில் டான்ஸ் அது வேற. அது வேற மிஸ். அது டோட்டலா டிஃபரெண்ட். சரியா? மெயினா ஃபுட் சோர்ஸ் குவாலிட்டியை வந்து இந்த ரெண்டு தான் மெயினா சொல்லுவாங்க. இதுல கொஸ்டின் கேட்கலாம், செகண்ட் யூனிட்லோட கேட்கலாம். சரி, எனிவே இதுக்கு வந்து ஒர்க்கருக்குள்ளதான் கம்யூனிகேஷன் நடக்கும். அதுதான் இது ஆன்சர். சார் அப்ப டைரக்ஷன் வந்து எந்த இதுல வருங்க சார்? மிஸ் இங்க வருங்க. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். அதெல்லாம் வந்து நான் செகண்ட் யூனிட்ல சொல்லியிருக்கேன். நான் இந்த டைரக்ஷனு கை வச்சு சன்னு வச்சு இப்படியே சொன்னா இந்த ஒரு கொஸ்டினுக்கே நான் 1/2 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இங்க என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு லைட்டா போயிட்டே இருக்கேன் நான். ஏன்னா அதெல்லாம் நம்ம செகண்ட் யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருக்கோம். ஹைவ், சன், அந்த சன்னோட ஆங்கிள், அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். சரியா? அப்ப நீங்க செகண்ட் யூனிட்ல நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது which of the one of the factor to affect that migration. சரியா? இதுல மைக்ரேஷன் என்ன ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றோம். ஸோ கண்டிப்பா லேர்ன்ட் பிஹேவியர் இன்ஸ்டன்ட் வராது. நன் ஆஃப் தி அபவ் வராது. ஆன்சர் வந்து பயாலஜிக்கல் தான். பயாலஜிக்கல் பிஹேவியர். ஸோ பயாலஜிக்கல் ஃபேக்டர், பிஹேவியர்னு சொல்றதை விட ஃபேக்டர், பயாலஜிக்கல் ஃபேக்டர் டு அஃபெக்ட் தட் மைக்ரேஷன். சரியா? இது நான் டைரக்டா சிம்பிளா கேட்டுட்டேன் கொஸ்டின். என்ன டைப் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இதை விட கொஞ்சம் டீப்பா கேட்டா, ஏன்னா நம்ம சிலபஸ்ல மைக்ரேஷன் உண்டு. சரியா? அப்ப மைக்ரேஷன் இருக்குவாக பயாலஜிக்கல், வாட் ஆர் த பயாலஜிக்கல் ஃபேக்டர் நான் சொல்றது எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து 2 டைப்பா பிரிச்சிருவோமே. பயாலஜிக்கல் ஃபேக்டர் 2. அதாவது பாடிக்கு உள்ள இருக்கிறதோ இன்சைட் த ஃபேக்டர், இன்சைட் அண்ட் அவுட் சைட் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருவோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டிங்க்ட் ஃபேக்டர். இன்ஸ்டிங்க்ட் ஃபேக்டர் இது என்ன சார்னா, வாட் ஆர் திஸ் ஃபேக்டர்? ஜெனடிக்ஸ், physiology and behavior. ஃபுல்லா எழுதுற இடம் இல்ல சார், சிம்பிளா எழுதுற, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஜெனடிக்ஸ், பிசியாலஜி அண்ட் பிஹேவியர். இது இன்ஸ்டிங்க்ட் ஃபேக்டர். சரி, ரெண்டாவது இது அவுட் சைடு. என்ன சொல்றோம்? எக்ஸ்டிங்க்ட் ஃபேக்டர். அவுட் சைடு, வெளியே. இது என்னென்ன ஃபேக்டர்னு பார்ப்போம். எழுதுங்க. வெதர், ஹேபிடேட் கண்டிஷன். ஏன்னா வெதர் ஒரு முக்கியமான பயாலஜிக்கல் ஃபேக்டர். ஹேபிடேட் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஃபுட் அவைலபிலிட்டி. ஃபுட் அவைலபிலிட்டி. அடுத்தது டோபோகிராபி, அந்த லொகேஷன், டோபோகிராபி. நெக்ஸ்ட் ப்ரீடிங், ரொம்ப முக்கியமானது ப்ரீடிங். ஏன்னா ப்ரீடிங் சீசன்ல தான் அது வந்து என்ன செய்யும், மைக்ரேட் ஆகும். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மெயினா மைக்ரேட் ஆகும் ப்ரீடிங் சீசன்ல. ஸோ ப்ரீடிங். ஸோ அப்ப தீஸ் ஆர் தி ஃபேக்டர். என்ன ஃபேக்டர்? பயாலஜிக்கல் ஃபேக்டர். ஓகே, ரைட். ஸோ அப்போ இதுல ஏதாவது ஒரு என்னென்ன ஃபேக்டர், ஏன்னா மைக்ரேஷன் ஆகி இந்த ஃபேக்டரோட கொஸ்டினா கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்த கொஸ்டின். சாரி, அடுத்த என்ன கொஸ்டின்? யா, 16th 16. 16th வந்து the dominant hierarchy in that animals. இது ஏற்கனவே நான் கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். மேக்சிமம் டாமினன்ட் கேரக்டர் வந்து யாருக்கு அதிகமா இருக்குன்னா மேலுக்கு தான் அதிகமா இருக்கும் டாமினன்ஸ், அந்த விகர்னஸ் சொல்றது.
விகர்னஸ். அப்ப மேல் செக்ஸ் ஹார்மோன் இருக்கிறதுல எது மேல் செக்ஸ் ஹார்மோன்? முடிஞ்சு வச்ச ஆன்சர். என்னது? பி, டெஸ்டோஸ்டிரான். ஆண்ட்ரோஜன் இல்ல, டெஸ்டோஸ்டிரான் கொடுத்துருக்கோம். சரியா? டாமினன்ட் ஹையரார்கி அனிமல்ஸ் கண்ட்ரோல்ட் பை டெஸ்டோஸ்டிரான். முடிஞ்ச ஆன்சர். அடுத்த 17th one. இதுல இது ஒரு கொஸ்டினா, ஒவ்வொன்றும் ஒரு கொஸ்டினா கேட்கலாம் சார். எக்ஸாம்பிள் வச்சு மேட்ச் பண்ணி கேட்டிருக்கேன். நீங்க இது என்ன ஒவ்வொன்று என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் வாலட் என்னது? த எபிலிட்டி டு ஃப்ளை. இது என்னது? எபிலிட்டி டு ஃப்ளை. எது பறக்கும்? இதுல இருக்கிறதுல பறக்கக்கூடியது என்னது? பேட். முடிஞ்சா? ரைட். அடுத்தது ஃபசோரியல் லைஃப். ஃபசோரியல் என்னது? லிவிங் அண்டர் கிரவுண்ட். லிவிங் அண்டர் கிரவுண்ட். அண்டர் கிரவுண்ட்ல இது என்னது? நம்ம இந்த இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். ரேட், எலி வகை. ரைட். சரியா? அடுத்த அர்போரியல். அர்போரியல்னா லிவிங் அண்ட் மூவிங் இன் ட்ரீஸ். லிவிங் அது ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகும்ல. அப்ப யார் மூவ் ஆகும்? குரங்கு தான் மூவ் ஆகும். இங்க மங்கி இருக்கான்னு பார்க்க வேண்டியதான். இல்லைன்னா லோரிஸ் இருக்கு. லோரிஸ் உங்களுக்கு தெரியும், இந்த தேவாங்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது. ரைட். அடுத்தது கர்சோரியல். கர்சோரியல் ரன்னிங் அண்ட் லேண்ட், ஃபாஸ்டா ஓடுறது, அதான் கர்சோரியல். அப்ப யார் ஃபாஸ்டா இங்க இருக்கிறாலும் ஓடுவாங்கன்னா ஆஸ்ட்ரிச் தான். முடிஞ்சு வச்ச ஆன்சர். அப்ப என்ன ஆன்சர்? பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். சரி, இப்ப நான் சொன்ன இந்த ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன் பாருங்க, இதையே ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஏன்னா இது வந்து அடாப்டேஷன்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. லோகோமோட்டரி அடாப்டேஷன்ல அந்த கொஸ்டின் வரலாம். ரைட். அடுத்த கொஸ்டின் 18th one. ப்ரீசைகோட்டிக், அதாவது which are the following example for ப்ரீசைகோட்டிக் ரீப்ரடக்டிவ் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீசைகோட்டிக் ரீப்ரடக்டிவ் பேரியர். ஸோ இது என்ன சார்? ப்ரீசைகோட்டிக் ரீப்ரடக்டிவ் பேரியர் ஆக்சுவலா prevent the formation of, நான் சொல்றது எழுதுங்க இந்த இடத்துல, prevent the formation of zygote between two species. Zygote between two species. இது ப்ரீசைகோட்டிக் ரீப்ரடக்டிவ் பேரியர். இதுல எது சார் ப்ரீசைகோட்டிக் வரும்னா, the incompatibility matting of the birds. மற்றது வராது, இந்த பிளான்ட்லாம் வரவே வராது. சரியா? அப்ப what is this? Such as a different courtship. courtship உங்களுக்கு தெரியுங்களா? பேர்ட்ஸ்ல வந்து courtship பிஹேவியர்னு நீங்க படிச்சிருப்பீங்க. courtship னு சொல்லுவாங்க. அதாவது எழுதுங்க, நான் சொல்றது எழுதுங்க இந்த இடத்துல. such different courtship rituals னு சொல்லுவாங்க. rituals அது என்ன சார் வித்தியாசமான வேர்டா இருக்கு? அதுல ஒண்ணும் கிடையாது, அது பிஹேவியரா தான் அப்படி சொல்றாங்க. அப்ப பேர்டு வந்து என்ன சார் பெருசானா, இந்த சாங் இன் பேர்ட்ஸ், சிங் எ சாங், பாட்டு பாடும் பேர்ட்ஸ் வந்து கோட்ஷிப் பிஹேவியர்ல வந்து. சரியா? சோ இது வந்து ப்ரீசைகோட்டிக் ரீப்ரடக்டிவ் பேரியர்ல வரக்கூடியது. அப்ப இது மெயினா த கேன் சர்வ் அஸ் எ ப்ரீசைகோட்டிக் பேரியர். சரியா? அதுவும் எழுதிக்கோங்க. கேன் சர்வ் அஸ் எ ப்ரீசைகோட்டிக் பேரியர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ப்ரீசைகோட்டிக் பேரியர். ஓகே, ஆன்சர் இஸ் பி. அடுத்தது 19th one. To understand the both, இது வித்தியாசமான கொஸ்டின் தான். Understand the both biological and evolutionary importance of behavior. It's essential to determine. இது ரெண்டு இது எந்த இது வரும்னா, ஆன்சர் வந்து அல்டிமேட் வரும், ப்ராக்சிமேட் வரும். ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. போத் ஏ அண்ட் பின்னு வந்தா 90% அதான் ஆன்சரா இருக்கும். நன் ஆஃப் தி எபோன்னு இருந்தா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 90% அது ஆன்சரா இருக்காது. ஆல் தி எபோ அப்படி இருந்தா 90% அதான் ஆன்சரா இருக்கும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி உடனே கொஸ்டினே ரீட் பண்ணாம போட்டு வந்துடாதீங்க. நான் 90% தான் சொல்லிருக்கேன், 100% சொல்ல. நான் எஸ்கேப் ஆறதுக்காக 10% வச்சிருக்கேன். சரியா? சார் சொல்லிட்டான்னு சொல்லி போட்டு வந்துடக்கூடாது, கொஞ்சம் ரீட் பண்ணணும். சரி, ஓகே. வாட் இஸ் மீன் பை ஒன்றுனா பார்ப்போம். இது வந்து பிஹேவியர்ல அல்டிமேட். வாட் இஸ் மீன் பை அல்டிமேட்? அல்டிமேட்னா எழுதிக்கோங்க, வேணா சைட்ல எழுதுங்க, இடம் இருந்தா எழுதுங்க. அல்டிமேட், த எவல்யூஷனரி அண்ட் அடாப்டிவ் சைன் ஆஃப் பிஹேவியர். எவல்யூஷனரி அண்ட் அடாப்டிவ் சைன் ஆஃப் பிஹேவியர் தான் என்னது?
அல்டிமேட் பிஹேவியர். சரியா? அப்ப ப்ராக்சிமேட் பிஹேவியர் என்ன சார்? அதை எழுதுங்க. ஜெனடிக் டெவலப்மெண்டல், ஜெனடிக் கமா டெவலப்மெண்டல் கமா physiological and environmental factor. இது எல்லாம் ப்ராக்சிமேட்ல வரும். இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம் சார். ப்ராக்சிமேட் பிஹேவியர்ல எந்த கேட்டகரிலாம் வரும்னு சொல்லிட்டு ஜெனடிக், டெவலப்மெண்டல், பிசியாலஜிக்கல், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். These are the proximate to determine that. Ultimate சொன்னாதே அது evolutionary and adapt sign of the behaviors. Okay. Okay. So answer is C. That's the question. C value products. என்ன சார் திடீர்னு செல் பயாலஜி மாதிரி C value products எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. C value products is actually that counted mostly in that எங்கன்னா eukaryotes. D. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எவல்யூஷன்ல வரக்கூடியது. இதுதான் சார் C value. நான் சொல்றது எழுதுங்க. What is mean by C value? C value products அப்படின்னு சொல்றது. C value products அப்படின்னு என்ன மீனிங்னா நான் சொல்றது எழுதுங்க. Unexpected finding the C value products means unexpected finding the amount of DNA in haploid genome. C value products அப்படின்னா unexpected finding the amount of DNA in haploid genome. இது within bracket என்ன எழுதுறீங்கன்னா the 1C value, அதான் 1C வேல்யூன்னு சொல்றோம் சார். 1C வேல்யூன்னு எதை சொல்றோம்னா எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அந்த ஹாப்ளாய்ட் செட்ல எவ்வளவு இருக்கு, அது 1C வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பிறகு C value products. இன்னும் இது ரொம்ப டீட்டெயிலா நம்ம செல் பயாலஜி ரொம்ப பார்ப்போம். ஜெனடிக்ஸ் செல் பயாலஜி வரும்போது இப்போதைக்கு சரியா. Unexpected finding the amount of DNA in haploid genome. Haploid உங்களுக்கு தெரியுங்களா? haploid genomeனா haploid N, அது haploid, அதுல எவ்வளவு இருக்கு அதுதான் C value products. இதை வச்சுதான் சார் இந்த யூகேரியட் ஸ்பீசிஸோட க்ளோஸ்னஸ் பாக்குறது சார். சரியா? இந்த கவுண்ட் இது ரொம்ப க்ளோஸா இருக்கா? ஏன்னா டிஎன்ஏ எப்பவுமே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த யூகேரியட் இந்த எவல்யூஷன் எப்படி பார்த்தா இது ஆரிஜின் ஆஃப் யூகேரியட்ல வரும் சார் இந்த கொஸ்டின். எதை நம்ம அதாவது மார்பாலஜிக்கல ரொம்ப பெருசா தெரியாது. இப்ப நம்மள எடுத்துக்கோங்க, ஹியூமன் பீயிங் ஹோமோசெப்பியன்ஸ் முன்னாடி குரோமேக்ரான் சொல்றோம், நியாண்டர்தால் சொல்றோம். அப்ப இவனுக்கு ஒருத்தர் முதல்ல ஒருத்தன் வந்திருப்பான் சிவாப்திகஸ், அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ராமாப்திகஸ் நிறைய வந்திருப்பாங்க. அப்ப இதுல எப்படி தெரியும் இவங்களுக்கு அடுத்த இவங்க வந்தாங்க எப்படி தெரியும்னா அந்த மாதிரி டிஎன்ஏ வச்சு சில விஷயங்கள் கேரக்டர் வச்சு சொல்றதை விட டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி அதோட க்ளோஸ் கேரக்டர் வச்சு மேட்ச் பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியும். அதான் C value products பாக்குறது. அந்த க்ளோஸ்னஸ் ஆஃப் தட் ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஆரிஜின் லைஃப்னு சொல்லக்கூடாது, யூகேரியாட்ஸ். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. 20. அடுத்த 21 ஈஸியான கொஸ்டின் தான். பேரண்ட்ஸ் ப்ராசஸ் தட் ப்ரொமோட்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் த சைல்டு ஃப்ரம் என்ன கேரக்டர்லாம் வந்து அந்த இன்ஃபேண்ட் டு அடல்ட்ஹுட்க்கு இருக்கும் சொல்றது. இதுக்கு ஆன்சர் வந்து பிசிக்கல், எமோஷனல், சோசியல் எல்லாமே இருக்கும் சார். பட் இது எல்லாமே வரும். இருந்தாலும் இதுல எல்லா ஆப்ஷன் கொடுத்தவாது லாஸ்ட் ஆப்ஷன். சில கொஸ்டினுக்கு இந்த சைக்காலஜிலாம் என்னன்னே ஆன்சர் தெரியாது. நல்லா கவனிங்க. என்ன படிச்சாலும் வந்து அதாவது அந்த கொஸ்டினே ஒன்னும் புரியாது அப்படின்னு என்ன செய்யணும் தெரியுமா? எந்த கொஸ்டின் வந்து நீளமா நிறைய எந்த ஆப்ஷன்ல நீளமா நிறைய சென்டென்ஸ் இருக்கோ அதை போட்டு வந்துருங்க, அதான் ஆன்சரா இருக்கும். அப்படின்னா எல்லா ஆன்சர் 30 கொஸ்டின் அப்படி போட்டு வந்துடாதீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் செட்டர் வந்து உங்களுக்கு கரெக்டா சொல்றதுக்காக நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு ஆப்ஷனை வந்து எப்படின்னாலும் சொல்லலாம். ஆனா கரெக்டான ஆப்ஷனை வந்து கொடுக்கும்போது நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து எல்லா இடத்துலயும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 60 to 70% ஒர்க் அவுட் ஆகும், 30% ஃபெயிலியர் ஆகும். பட் ஒண்ணுமே தெரியாதுக்கு இருக்குல்ல நீளமான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி போட்டு வந்துருங்க. அவ்வளவுதான், வந்தா பாத்துக்கலாம். ரைட். அடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் லைஃப். இது ஈஸியான கொஸ்டின்ஸ். ஆரிஜின் ஆஃப் லைஃப்ல வரும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? இதுல இவங்க தான் வருவாங்க. ஆர்கானிக் மாலிகூல்ஸ். ரெண்டாவது வந்து செல்ஃப் ரிப்ளிகேட்டிங் மாலிகூல்ஸ் வருவாங்க. மூணாவது நேச்சுரல் செலக்ஷன்.
4 ப்ரோகேரியேட்டுக்கு அடுத்து தான் யூகேரியேட் வரும். சரியா? அப்ப இது சரியாவே எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல சார், தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னாலும் கடைசியில் என்ன வரணும்? யூகேரியேட் தான் வரணும். யூகேரியேட்டுக்கு என்னது? 0.2. அப்ப 2 1 2 3 இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் வராதா? ரிஜெக்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்ப ப்ரோகேரியேட்ல இருந்து யூகேரியேட் வந்திருக்கும். அப்போ அதுக்கு முந்தின அது என்ன இருக்கணும்? 1ல இருக்கணும். 1 இருக்கணும். இங்க 1 இருக்கா? இல்ல. அப்ப இது வராது. இங்க 1 இருக்கா? இல்ல, வராது. அப்ப ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? இங்க 1 இருக்கு. இவ்வளவுதான் சார். சில கொஸ்டினுக்கு டைரக்டா நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். நம்ம வந்து தியரி எழுத போறதே கிடையாது. 4 ஆப்ஷன் கொடுக்குறோம், 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தூக்குறோம். அப்ப சிலது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஆன்சரே தெரியாட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் பை எக்ஸ்பீரியன்ஸ். நான் வைக்கிற டெஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அது நீங்க லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணாம சும்மா அப்படியே வச்சிருந்தா அது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது 23 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு யூகேரியாட்டிக் செல்க்கு அப்புறமா நேச்சுரல் செலக்ஷன் வைக்க கூடாதுங்களா? அதெல்லாம் அது எப்படி? அதெல்லாம் அதுக்கு அடுத்து வந்துடும். அப்படிலாம் வராது மிஸ். நம்ம ஆரிஜின் ஆஃப் லைஃபை வச்சு தான், ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் தான் சொல்லியிருக்கோம் நம்ம மெயினா. அதெல்லாம் வராது. அப்படின்னு ஆப்ஷன் இருக்குதா? நீ என்ன ஆப்ஷன் ஏ வரும் சார்? ஏயா? சரி, ஏ பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஏல என்னது? ஆர்கானிக் வந்துருச்சு, ரைட்டு. அடுத்தது இது வந்துருச்சு. அடுத்து 1 ப்ரோகேரியாட்டிக். ஓ, அப்படி நினைச்சிட்டீங்களா? யூகேரியாட்டிக். அதுக்கு அடுத்து நேச்சுரல் செலக்ஷன் அப்படிலாம் வராது. இதுதான் கரெக்ட். ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். மோஸ்ட் ஸ்பீஷிஸ் த்ரூ தி வயா தி அல்லோபேட்டிக். எஸ், நான் இது ஏற்கனவே வந்து நம்ம சொன்னதுதான் கொஞ்ச நேரம் முன்னாடி. அல்லோபேட்டிக் ஸ்பீசிஸ்னாவே ஜியோகிராபிக்கலி ஐசோலேட்டட். அடுத்தது பாலிபேட் எக்ஸாம்பிள் ஆஃப் த சிம்பாட். கரெக்ட், இதுவும் கரெக்ட் தான். இது ரொம்ப, இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட். அடுத்தது ஜியோகிராபிக்கலி ஐசோலேட்டட் கேன் ஈவன்லி லீட் டு தட். கண்டிப்பா ஒரு ஜியோகிராபிக்கலி ஐசோலேட்டடா இருந்தால் ஈவன் அது வந்து ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டாவும் மாறலாம். இப்ப ஏற்கனவே நான் இது நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம தமிழ்நாடுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் கடல் இருக்குது, சி இருக்குது. அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து அந்த ஃபிராக்ல ஒரே மாதிரி இருக்கும். இப்ப ஸ்ரீலங்காவில் உள்ள ஃபிராக் எடுத்து தமிழ்நாடுல வந்து மேட்டிங் வச்சுக்கூடாது. அப்ப ஜியோகிராபிக்கலி ஐசோலேட் ஆயிடுச்சுனாவே அது ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட் ஆயிரும்னு சொல்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அடுத்தது ஸ்பீசிஸ் கேனாட் ஆக்குபைட் வித்வுட், இது வராது. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது? சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின். எஸ், இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் வேறு எத்தனை பேர் எப்படி எழுதுனீங்க தெரியல. த யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் த ஈல்டு. ஸோ நிறைய தடவை இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். ஆன்சர் ரொம்ப பேர் சி எடுத்திருக்கலாம். சரியா? ஆன்சர் சி கிடையாது, ஆல் தி அபோவ் தான் கரெக்ட் ஆன்சர். இதுல ஒரு சின்ன டவுட் வரும். எப்படி சார் யூரியா, அதாவது இப்ப நீங்க கண்டிப்பா இது படிச்சிருக்க, இந்த பி ஆப்ஷன் படிச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. யூரியா படிச்சிருப்பீங்க. யூரியா கண்டிப்பா வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 2 கன்ஃபார்மா வரும்னு தெரியுது. இது வருமா வராதான்னு டவுட்டா இருக்கு. இந்த 2 கன்ஃபார்மா தெரிஞ்சா, இது வருமா வராதா டவுட்டா இருந்தாலும் நீ ஆன்சர் தூக்கிடலாம். ஆல் தி அபோவ். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அது இது தெரியவே வேண்டாம். பி ஆப்ஷன் உங்களுக்கு தெரியவே வேண்டாம். ஆனா ஆன்சர் நீங்க கரெக்டா கிராக் பண்ணணும். ஆனா இது கன்ஃபார்மா, இது 100% உங்களுக்கு தெரியும். இதுவும் நீங்க படிச்சிருந்தால் இதுவும் தெரியும். இதுதான் டவுட்டா இருக்கும். சரியா? ரைட். சோ இந்த ஹைட்ரஜன் சயனைடும் அதுல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன சொல்ல வரேன், நான் சொல்றது எழுதுங்க. யூனோ வெரி வெல். இதுல இந்த யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்ல நார்மலா வந்து இது படிச்சிருப்போம். இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருப்பேன். வாட்டர், நெக்ஸ்ட் மீத்தேனு, அது மாதிரி அமோனியா, அது மாதிரி ஹைட்ரஜன், இதெல்லாம் இருக்கும். இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம். சரியா? ஆனா அந்த ஃப்ளூயிட்ல என்னென்ன இருக்குன்னு சொன்னா ஆர்கானிக் மாலிகூல்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கிடைச்சிருக்கும் நம்மளுக்குன்னா ஆர்கானிக் மாலிகூல்ஸ். சொல்றது எழுதுங்க. வாட் ஆர் த ஆர்கானிக் மாலிகூல்? இதுதான். என்ன ஆர்கானிக் மாலிகூல்? அமினோ ஆசிட். சரியா? அமினோ ஆசிட், யூரியா. இந்த 3மே தான். யூரியா, நெக்ஸ்ட் நல்லா வச்சுக்கோங்க, அமோனியா ஆசிட், யூரியா, ஹைட்ராக்சில். நான் இதுல சொல்றது எழுதுங்க. ஹைட்ராக்சில் ஆசிட், ஹைட்ரஜன் சயனைடும் இதுலதான் வரும். ஹைட்ராக்சில் ஆசிட், இது சரி, ஹைட்ரஜன் சயனைடும் எழுதிக்கோங்க. நான் எழுதணும் விட்டுறாதீங்க. ஹைட்ரஜன் சயனைடும் வரும்.
some aldehydes. Aldehydes. இது எல்லாமே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டிஹைட்ஸ் இதுல எல்லாமே இருக்கும். ஸோ அப்ப நான் இதுல கேட்டது என்னது, இதுல அப்ப ஆப்ஷன் கவனிங்க, அமினோ ஆசிட் தான் கேட்கணும் அவசியம் கிடையாது, யூரியா தான் கேட்கணும் கிடையாது, ஹைட்ராக்சில் ஆசிடோட ஆப்ஷனா கேட்கலாம். இங்க நான் ஹைட்ரஜன் சயனைடும் கொடுத்துருக்கேன், ஹைட்ரஜன் சயனைடும் வரலாம். இது எல்லாமே ஆர்கானிக் மாலிகூல்ஸ். ஸோ கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது எப்பயுமே கேட்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ப்ரொஃபஸர் அந்த டிஆர்பில கொஸ்டின் எடுக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது 25. இது கிரைனியல் கெபாசிட்டி. எஸ். அந்த யுரே மில்லர் ஆய்வுல வந்து அமினோ ஆசிட் வந்து ஹை அமௌண்டா கிடைக்கும், மத்த எல்லாம் லோ அமௌண்ட்ல கிடைக்கும். எஸ் எஸ். அமினோ ஆசிட் தான் மெயின். அதுல கிளைசின், அதுல என்னென்ன அமினோ ஆசிட்ல நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், அது நிறைய தடவை நான் கொஸ்டினா கேட்டுருப்பேன், அது எல்லாரும் எழுதிருவீங்க. சரியா? இதுவும் இருக்கும் ஆர்கானிக். இப்ப நான் சொன்ன ஆர்கானிக் மாலிகுல் அவர் ஐடென்டி பண்ணிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிரைனியல் கெபாசிட்டி. இதுல கிரைனியல் கெபாசிட்டி வந்து மாடர்ன் மேன் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டா, மாடர்ன் மேன் வந்து 1200 to 1700 சிசி கிரைனியல் கெபாசிட்டி. கியூபிக் சிசினா கியூபிக் சென்டிமீட்டர் சார், கியூபிக் சென்டிமீட்டர். சரி கவனிங்க, இது புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும். நீங்க இருக்கிற ஆப்ஷனை வச்சு நீங்க கரெக்டா மேட்ச் பண்ண வேண்டியதான். சரியா? இது வந்து 1000 to 1300 சார். சரியா? ஜாவா மேன் வந்து 900. ஆஸ்ட்ரோபிதிகஸ் வந்து 420 to 550. நியாண்டர்தால் மேன் வந்து 16, அதாவது 1640. அப்ப ஆல்மோஸ்ட் எஸ். நியாண்டர்தால் வந்து 1300 வராது. இது அதான் நான் சொல்ல வந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது புக் டு புக் வேரி ஆகும். சரியா? நான் மெட்டீரியலே வந்து 1300 to 1400 கூட கொடுத்துருப்பேன். சரியா? அப்ப நம்ம இருக்கிறதுல க்ளோஸா தான் நம்ம பார்க்கணும். இருக்கிற ஆப்ஷன் வச்சு க்ளோஸா யார் இருக்கா அப்படிதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது எல்லா புக்லயும் ஒரே மாதிரி கொடுக்கல. ஓகேவா? சோ ரைட். இது வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் புக் மெட்டீரியல் இருந்து எடுக்கிறேன். அந்த கொஸ்டின் ஒரு ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்ததாக அந்த புக்ல என்ன கொடுத்திருந்தாங்களோ அதை அப்படியே நான் இப்ப சொல்றேன். நீங்க அதை பத்தி ஒரு சரி, இது எனக்கு கிரைனியல் கெபாசிட்டியே தெரியாது சார், ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். எனக்கு இது எதனுடைய கிரைனியல் கெபாசிட்டின்னு தெரியாது, ஆனா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். மாடர்ன் மேன் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க யாரு நம்ம படிச்சிருப்போம், முடிஞ்சு வச்சு நியாண்டர்தால் மேன் தான். கிரைனியல் கெபாசிட்டி தெரிய வேண்டாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இவங்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹியூமன் எவல்யூஷனை பார்க்கும்போது இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி வருவாங்க. நம்ம நியாண்டர்தால் மேனுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. கிரைனியல் கெபாசிட்டியே தெரியாட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அங்க உங்களை வந்து கேட்க போறாங்களா, நீங்க கிரைனியல் கெபாசிட்டி வச்சு கண்டுபிடிச்சிங்களா, எப்படி சும்மா நீங்களா கண்டுபிடிச்சிங்களானா, இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். சில டவுட் வந்து அந்த மாதிரி கிராக் பண்ணும். சரி, அடுத்த கொஸ்டின். த ஃபாசில்ஸ், இது எல்லாரும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் சார். சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். இது ஏற்கனவே டிஆர்பிலையும் கேட்டிருந்தாங்க. சரியா? கோப்ரைட்ஸ், இந்த ஃபீக்கல் பல்லட்ஸ்னாவே கோப்ரைட்ஸ் தான் வந்துடும். அடுத்தது, which are the following not example of learning? எது வந்து நாட் கேட்டிருக்கோம் பாருங்க. லேர்னிங் எக்ஸாம்பிளுக்கு சம்பந்தம் இல்லாது இன்பிரிண்டிங் லேர்னிங்ல வரும். இதுவும் லேர்னிங் தான். ஆப்பரண்ட் கண்டிஷன் லேர்னிங், ஹேபிச்சுவேஷன் லேர்னிங். ஃபிக்ஸ்ட் ஆக்ஷன் பேட்டர்ன் தான் லேர்னிங்ல வராது. ஏன்னா இது ஒரு இன்னட் பிஹேவியர். Fixed action pattern or innate behavior. So answer வந்து B. At the 28, yes, worker bees instead of themselves that reproduce that. It helped the queen reproduce that. The behavior is the example. இது நான் இதெல்லாம் டைரக்டா எழுதலாம் சார். இதெல்லாம் பட்டு ஆராய்ச்சியே பண்ணணும் கிடையாது. நிறைய தடவை நான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஹின் செலக்ஷன். ஏன்னா ஒர்க்கர் பி உங்களுக்கு தெரியும், ஏன்னா கியூன் மட்டும் தான் ஃபர்டைல். இவங்கெல்லாம் யாரு? சோசியல் குரூப் ஆஃப் ஸ்டிரைல், மலட்டு தேனீக்கள். சோசியல் குரூப் ஆஃப் ஸ்டிரைல். சரியா? இது வந்து கின் செலக்ஷன். இது ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. கின் செலக்ஷன் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நான் அதாவது பழைய டிஆர்பி சிலபஸ்ல கின் செலக்ஷன் இருக்காது, இருந்தாலும் அப்பயே நான் கொஸ்டின் கேட்பேன். கின் செலக்ஷனை பத்தி ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு தெரியும், நீ ஏற்கனவே அட்டன் பண்ண ஆளுக்கு தெரியும். அவே கின் செலக்ஷன்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. அடுத்தது, இந்த பயாலஜிக்கல் ரிதம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் சார். இதுல நம்ம சிலபஸ்ல வந்து ஸ்லீப் வேற இருக்குது, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல இதை தாண்டி கொஸ்டின் வராது டிஆர்பில. ஒரு பயாலஜிக்கல் ரிதம் சொன்னா மொத்தம் 3 பாருங்க. இந்த
correct represented by the types of biological rhythm. இந்த மூணு biological rhythm இருக்குது. கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு biological rhythm எது தெரியுமா? சர்க்கேடியன் rhythm. அதுதான் மெயினா நமக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல இது ரொம்ப ஃபெமிலியர் தான், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது? சர்க்கேடியன் ரிதம். சரியா? சோ சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொன்னாவே இது எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னு நம்ம பார்க்குவோம். இது என்னன்னே தெரியல, கவனிங்க. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஒரு கொஸ்டின் ஆன்சரே தெரியாட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியணும். அஸ் எ சூர்யா கோச்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் நமக்கும் வித்தியாசம் இதுதான். எப்படி நம்ம இவ்வளவு ரிசல்ட் தர்றேன்னா, நான் ஒவ்வொரு இடையும் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி உங்களை போட்டு எப்படி லேர்ன்டு பிஹேவியர் மாதிரி திரும்ப 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 சொல்லி அப்படியே அது யார் கரெக்டா நான் சொல்றதை கேட்கறாங்களோ அவங்க முடிஞ்சு, அவ்வளவுதான். கரெக்டான ஆன்சரை கிராக் பண்ணி ஆன்சரே தெரியாட்டாலும் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப இந்த கொஸ்டின் இது என்னன்னே தெரியாது, இந்த ரெண்டுமே என்னன்னே தெரியாது, நம்மளுக்கு படிச்சதே கிடையாது, விடுங்க, நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது? சர்க்கேடியன் ரிதம். ரைட். சர்க்கேடியன் ரிதம் சொன்னோடனே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வர்றது என்ன தெரியும்? 24 hours. இதான் ஞாபகம் வரும். கரெக்டா? ரைட். அப்ப இந்த 3 1 2 3 இந்த 3ல 24 hours உள்ளது எது அப்படின்னு பார்க்கணும். 24 hours ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்லீப் வாக் சைக்கிள். தூங்குறது எந்திரிக்கிறது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தூங்குறது எந்திரிக்கிறது. அப்ப 3 தான் சர்க்கேடியன் ரிதம். அப்ப 3 தான் சர்க்கேடியன் ரிதம். அப்ப 3 தான் சர்க்கேடியன் ரிதம். அப்ப 2 ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணியாச்சா? முடிஞ்சு வச்சு. இப்ப ஆன்சர் 50-50 ப்ராபபிலிட்டி. ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இதுல எல்லாமே ஏன்னு இருக்கோ, ஆக்சுவலா பி சி டி கரெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. சரிங்க. அப்ப பி ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டி ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்ப காம்படிஷன் யாருக்கு? 2 பேருக்கு நடுவுல ஏயா பியா? 50-50 ஆன்சர் இப்ப நம்ம கையில இருக்கு. சரியா? ரைட். இப்ப பாருங்க, இது வேணா இது சிலது வந்து பை லக்கு தான் இருக்குது, கொஞ்சமா படிச்சிருக்கணும், படிக்கலாம் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பிஹேவியர் வந்து அல்டர்னேட்டிவ் பிஹேவியர். இது என்னன்னா ரெம் அண்ட் நான் ரெம் ஸ்லீப் சொல்லுவாங்க சார். ரெம்னா உங்களுக்கு தெரியும், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் சார். இது ஓல்டு சிலபஸ், நல்லா கவனிங்க. ஓல்டு சிலபஸ் 12th நினைக்கிறேன், ஐ திங்க் 12th. அத ஸ்லீப்னு ஒரு டாபிக் இருக்கும். இப்ப புதுசுல கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் படிங்க சார். ஸ்லீப் சரியா? டாபிக் இருக்குது, புது சிலபஸ்ல உண்டு, அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. ரைட். ஸோ அப்ப இது ஃபர்ஸ்ட். சரி, இது நான் வரைக்கும் எனக்கு தெரியல சார், இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ரெம் அண்ட் நான் ரெம்னு சொன்னாவே ஆல்டர்னேஷன் சைக்கிள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் சைக்கிள். இது என்ன சார்னு கேட்டா, இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிதம். என்னது? மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிதம். இது வந்து மந்த்லி சைக்கிள். இது 24 hours. அடுத்தது சொல்றது வந்து 24 hours சைக்கிள். இது மந்த்லி, அதான் கைண்ட் ஆஃப் ரிதம், அதான் இன்ஃப்ளூயன்ஸ் சைக்கிள். சர்க்கேடியன் உங்களுக்கு தெரியும், தட்ஸ் அ 20. சர்க்கேடியன் வந்து நேச்சுரல் இன்டர்னல் ப்ராசஸ். It regulate the sleep walk cycle. Wake, not walk. தூங்குறது எந்திரிக்கிறது. நீங்க கரெக்டா தூங்கி கரெக்டா 6 மணிக்கு எந்திரிக்கணுமா, 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, கரெக்டா எந்திரிக்கீங்களா? ஸ்லீப் வேக் சைக்கிள். எந்திரிக்கிறது தூங்குறது அது. இது வந்து இன்டர்னல்ல இருக்கக்கூடியது, நேச்சுரல் இன்டர்னல் ப்ராசஸ் டு ரெகுலேட் தட். எவ்வரி 24 hours ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வரி 24 hours. ஸோ ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது சார், இது அல்ட்ராடியன் மீனிங் புரியலைங்க சார். அல்ட்ராடியன் இல்ல இன்ஃப்ராடியன். நீங்க மிஸ், இது வந்து சைக்கிள் பேர் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம ரேபிட் ஐ மூவ்மெண்ட்ஸ், அதாவது தூங்கும் போது அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து ஸ்லீப் அப்படின்னு சொல்றது அந்த கனவுன்னு வருது பாத்தீங்களா? அப்ப ரெம் ஸ்லீப்பும் வரும், நான் ரெம் ஸ்லீப்பும் வரும். நீங்க இது நடத்தியாச்சே நம்ம சைக்கிள் ஒரு ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ஸ்லீப், அந்த சைக்கிள். அது தூங்கும் போதே 2 டைப் ஆஃப் ஸ்லீப் நடக்கும் உங்க பாடியில. அந்த இதுதான் நம்ம இதை சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? எஸ். இந்த அல்ட்ரேடியன் சைக்கிள் அப்படிங்கறது வந்து நம்ம 3 இதுல வர்ற 3மே வந்து 24 hours தான் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இங்க நான் ஒரு சோர்ஸ்ல பார்த்தேன் சார். ஓகே. அடுத்து அல்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட்டா நடக்கிற ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கரெக்டானா? இன்ஃப்ராரேடியன் அப்படிங்கும்போது ஒரு லாங்கா நடக்கிறது, இப்ப மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அது அந்த மாதிரி.
இது லாங்காவும் இப்ப சர்க்காடியன் நீங்க சொன்ன மாதிரி அது 24 hours 24 ஹவர்ஸ்க்கு பிலோனா அது அல்ட்ரா சார், 24 ஹவர்ஸ்க்கு மேலனா அது இன்ஃப்ரா சார். 24 சரி வெயிட் அடுத்து வருது, அடுத்த கொஸ்டின் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வருது. கரெக்ட், அவங்க சொன்னது இப்ப நீங்க சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க மிஸ். மிஸ் அது நான் இனிதான் சொல்லுவேன். அது ஏன் நான் இதை இந்த இடத்துல சொல்லலைன்னா 37வது கொஸ்டின் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இவங்க இந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க. 37வது கொஸ்டின் வரும்போது நான் சொல்றேன். சரியா? நீங்க சொன்னதும் மேடம் சொன்னதும் கரெக்டா தான் சார் இருக்கு. அதான், அதாவது அல்ட்ரேடியன் சொல்றது ஷார்ட்னு சொல்றாங்க சார், நீங்க சொல்றது ரேப்பிட்னு சொல்றீங்க சார். அவ்வளவுதான். அதாவது இது ஒரு ஸ்லீப் நடக்குதுல்ல சார், இப்ப ஸ்லீப் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்லீப் வந்து மாறி மாறி நடக்கும். ஒரு அது 24 ஹவர்ஸ்க்குள்ள மாறி மாறி ஷார்ட்டர் தென். அது இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, விடுங்க. 37வது கொஸ்டின் வரும்போது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அதுக்கு தான் இந்த இடத்துல ரைட்டா சொல்லிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் பாத்தீங்களா, அதுக்காக இது ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லல. பட் எனிவே அவங்க சொன்னது ரைட் தான். இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டயத்துல நடக்கக்கூடிய, ஷார்ட் டயத்துல அந்த மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். கண்டிப்பா இதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது சார். நான் சேலஞ்சோட பண்றேன் உங்களுக்கு. இந்த கொஸ்டின் கேட்ட இந்த 3 ஆப்ஷன் தான். ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? எது? REM ரெம்னா. பக்கத்துல இருந்தா ஒரு கம்பு வச்சிருந்தா கம்முன்னு அடிச்சிருப்பேன். நீங்க பக்கத்துல இல்ல, சரியா? அப்ப படிக்கவே இல்லைன்னு சொல்றீங்க. இதுல இருந்தே தெரியுது நீங்க கேட்கிற கேள்வி. ரேபிட் ஐ மூவ்மெண்ட். பக்கத்துல இருந்தா நல்லா திட்டு வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு அடி விழுங்க. சரி ரைட், பரவாயில்ல. நீங்களா ஒரு அடி அடிச்சுக்கோங்க உங்களை. ரைட், அடுத்த 30வது கொஸ்டின். அடுத்தது கோசர்வேட்ஸ். கோசர்வேட்ஸ் கண்டெயின் தட் நியூக்ளியோப்ரோட்டீன் சார். நியூக்ளியோப்ரோட்டீன் கோசர்வேட்ஸ் நம்ம இந்த வேர்டு வந்து ஃபாக்ஸ் அப்படின்னு தான் இதை சொல்லியிருப்பாரு. சரியா? இது நத்திங், இட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு ஃப்ரம் புரோட்டீனைட்ஸ். இந்த கோசர்வேட்ஸ் அப்படின்னு சொல்றது. எஸ், ஒப்பாரின் அவர் தானே சார் சொல்லிருப்பாரு. கோசர்வேட்ஸ் மைக்ரோஸ்பியர் தானே சார். சாரி மார்ச் சொல்லிட்டேன். ரைட் மார்ச் சொல்லிட்டேன். மைக்ரோஸ்பியர் சொல்றதுக்கு தான் அப்படி சொல்லிட்டேன். இது ஒப்பாரின். கோசர்வேட் சொன்னது வந்து ஒப்பாரின். ஃபாக்ஸ் வந்து மைக்ரோஸ்பியர் தான் சொல்லியிருப்பாரு. மார்ச் சொல்லிட்டேன். சரியா? மைக்ரோஸ்பியர் சொல்றதுக்கு தான் கோசர்வேட்னு சொல்லிட்டேன். ஃபாக்ஸ் தான் வந்து மைக்ரோஸ்பியர், கோசர்வேட் வந்து ஒப்பாரின். இந்த ஹால்டன் ஒப்பாரின் சொல்றோம்ல அவர். ரைட், இது வந்து நியூக்ளியோப்ரோட்டீன், த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு ஃப்ரம் புரோட்டீனைட்ஸ். அதுக்கு என்னன்னா ப்ரீ செல்ஸ். ஆன்சர் வந்து ப்ரீ செல்ஸ். போஸ்ட் செல் வரவே வராது சார். மைக்ரோஸ்பியர் ஏன் வராது? அது வந்து நியூக்ளியோப்ரோட்டீன் வராது. இது வந்து புரோட்டீனைட்ஸ் போது ப்ரீ செல்ஸ் தான். இதுவும் நம்ம மெட்டீரியல்ல அந்த ஓல்டு சிலபஸ்லேயே கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்த கான்செப்ட் ஆஃப் அடாப்டிவ் டைவர்ஜென்ஸ் கிவன் பை தட். இந்த இதை சொன்னவர் இதுவும் நிறைய தடவை மெட்டீரியலே பக்காவா இருக்கு சார். டைரக்டா இருக்கும் இந்த கொஸ்டின்லாம் மெட்டீரியல். ஸோ ஆஸ்பன் இதுல இவர் என்ன சொல்லியிருப்பாரு? சிம்சன் வந்து இந்த எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் கான்செப்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் கான்செப்ட். ராமர் என்ன சொல்லியிருப்பாரு? ஐடியா ஆஃப் த எவல்யூஷனரி சேஞ்சஸ் பத்தி சொல்லியிருப்பாரு. ஐடியா ஆஃப் எவல்யூஷனரி சேஞ்சஸ். ஹக்ஸ்லி ஆகப்பட்டது சொல்லியிருக்காரு. எதை சொல்றது? ஹக்ஸ்லி த ஆண்டோஜெனி ரிப்பீட்ஸ் பைலோஜெனி அதுன்னு சொல்லியிருப்பாரு. டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷனையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஹக்ஸ்லி. டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன். சரியா? ரைட், அடுத்தது 32 டேஸ் இஸ் ரெப்ரசன்ட் த ஃபர்ஸ்ட் மேன் லைக் ஏப். ஃபர்ஸ்ட் மேன் லைக் ஏப் சார் இது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மேன் லைக் ஏப் இதுவும் ஆன்சரே தெரியாட்டாலும் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது காமன் நேம் வச்சு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே இந்த கொஸ்டின் வரலாம் சார். அங்கே ஹியூமன் எவல்யூஷன் இருக்கு. இந்த யூனிட்ல வராட்டாலும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஹியூமன் எவல்யூஷன், பிரைமேட்ஸ் எவல்யூஷன்ல வரும். ரைட், இதுக்கு ஆன்சர் வந்து ராமாப்டிகஸ். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் மேன் லைக் ஏப், மனுஷ மாதிரியே உள்ள குரங்கு ராமாப்டிகஸ் தான். இவங்க தான் ரொம்ப நீங்க நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ். இவங்க தான். மற்ற 3 பேர் வந்து இவங்களை என்ன சொல்ல அதை எழுதிக்கோங்க. ட்ரையாப்டிகஸ் வந்து என்ன சொல்றோம்னா ஓக் வுட் ஏப்னு சொல்லுவாங்க சார். ஓக் வுட் ஏப், OAK, ஓக் வுட் ஏப். யாரு? ட்ரையாப்டிகஸ் சார். இந்த ஓரியோப்டிகஸ் இவங்களை என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஹில் ஏப்னு சொல்லுவோம். ஹில் ஏப். சிவாப்டிகஸ் என்ன சொல்லுவோம் தெரியுமா? சிவாஸ் ஏப். அவ்வளவுதான். சிவாஸ். சிவாலயா ஹில்ஸ்ல கிடைச்சது இந்த ஃபாசில்லாம். இது ஒரு டிஆர்ல கேட்ட கொஸ்டின் சார். சிவாப்டிகஸ், சிவாலயா ஹில்ஸ், ஹரித்வார், இந்தியா. சரி, சிவாப் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பி.
அடுத்து 30 பேர்ட் மைக்ரேஷன், ஸ்டடி ஆஃப் பேர்ட் மைக்ரேஷன். இது கொஸ்டின் நிறைய டிஸ்கஸ் பண்ணீங்க குரூப்ல பார்த்தேன். ஸ்டடி ஆஃப் பேர்ட், அதாவது ஸ்டடி ஆஃப் பேர்டுனா ஆர்னித்தாலஜி, சரியா? ஆர்னித்தாலஜி. இதுக்கு ஸ்டடி ஆஃப் பேர்ட் மைக்ரேஷன் சி இஸ் கரெக்ட். பீனாலஜி. ஸ்டடி ஆஃப் பேர்ட் மைக்ரேஷன் பீனாலஜி. இது அடுத்து இது எழுதுங்க. ஓலாலஜின்னு இருக்கு, இது என்ன? ஸ்டடி ஆஃப் பேர்ட் எக். நான் சொல்றது எழுதுங்க. இதான் ஸ்டடி ஆஃப் பேர்ட் எக் கமா நெஸ்ட் அண்ட் பிரீடிங் பிஹேவியர். ஓலாஜி. ஸ்டடி ஆஃப் பேர்ட் எக், நெஸ்ட் அண்ட் பிரீடிங் பிஹேவியர். நீடாலஜின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது பர்டிகுலரா ஸ்டடி ஆஃப் பேர்ட் நெஸ்ட். பேர்டு நெஸ்ட் பத்தி மட்டும் படிக்கிறது பேர் தான் நீடாலஜி. ஆர்னித்தாலஜி உங்களுக்கு தெரியும், ஸ்டடி ஆஃப் பேர்ட். சலீம் அலி உங்களுக்கு தெரியும்ல, பெஸ்ட் பேர்ட் வாட்சர், டாக்டர் சலீம் அலி. பேர்ட் மைக்ரேஷன் வந்து சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது the bird built that nest it outside India. இது வந்து இது நிறைய டிஆர்பிலே கேட்ட கொஸ்டின் தான் நினைக்கிறேன். குக்கு ஃபர்ஸ்ட் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த ஃபேமஸ் கேட்டாட்ரமஸ் ஃபிஷ். இது ஊரே எழுதுற கொஸ்டின். இதை கூட எத்தனை பேர் தப்பா எழுதுனீங்கன்னு தெரியல. தமிழ்நாடே எழுதுற கொஸ்டின். கேட்டாட்ரமஸ் ஃபிஷ் இன் இந்தியா. கேட்டாட்ரமஸ்னா ரிவர் டு சி போறதான் கேட்டாட்ரமஸ். ஆன்சர் வந்து ஈல். ஆங்குலா, ஜுவாலஜிக்கல் நேம் ஆங்குலா, ஆங்குலான்னு சொல்லுவோம். இந்த சால்மோ அண்ட் ஹில்சா இது ரெண்டுமே அனாட்ரமஸ் ஃபிஷ். ரோகு எந்த கேட்டகரியிலும் வராது. ஹில்சா அண்ட் சால்மோன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது வந்து ரெண்டுமே அனாட்ரமஸ். ஈல் வந்து ஆங்குலான்னு சொல்லுவோம். இது வந்து கேட்டாட்ரமஸ். கொஸ்டின் கேட்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் கிளாடோகிராம். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் சார். கிளாடோகிராம்னாவே இது நான் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிளாடோகிராம்னா ட்ரீ லைக் டயக்ராம் டு illustrate the evolutionary relationship based on the standard. இதுதான், இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? அடுத்த 37 மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இந்த இதுலதான் எக்ஸ்பிளைன் பண்ற சொன்னேன். சர்க்கேடியன் ரிதம். இதுல இது அந்த கொஸ்டின் கரெக்டா நீங்க அடிச்சிருந்தாலே இந்த கொஸ்டின் அடிச்சிருக்கலாம். 24 hours சர்க்கேடியன் ரிதம் வந்து 24 hours. சரியா? சரி சார். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே. ஏ 1 2 3 ஒரு நிமிஷம். மொத்தம் இதுல சர்க்கேடியன் மொத்த ரிதம் வந்து 3 டைப் ஆஃப் ரிதம் இருக்கு சார். சாரி 4 சொல்லலாம். அங்க நான் 3 தான் சொன்னேன். கொஸ்டின் நம்பர் 29ல 3 சொன்னேன். சைக்கிள் தான், பயாலஜிக்கல் ரிதம் தான். ஆனா 4 சொல்லலாம். ஒண்ணுன்னா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒன்னு வந்து சர்க்கேடியன் ரிதம். இதுக்கு ஆன்சர் என்னது? 24 hours. சரியா? 2 வந்து டயூர்னல் ரிதம். டயூர்னல் அதுலயே மீனிங் இருக்கு. டயூர்னல் என்னன்னா டே அண்ட் நைட் சைக்கிள். இதான் டயூர்னல் ரிதம். அடுத்தது 3, அது ஏற்கனவே அங்க உள்ளதான் சார். இங்க ஒண்ணு மிஸ் ஆகுது, டயூர்னல் மட்டும் தான். 3 ஏற்கனவே கொஞ்சம் நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, என்னது? சாரி, யூரேடியன், இன்ஃப்ராரெடியன், அல்ட்ரேடியன். எஸ், அல்ட்ரேடியன் அந்த மேல சொன்னதான். கொஸ்டின் நம்பர் 29 அல்ட்ரேடியன் ரிதம் வந்து இது என்ன சார்னு கேட்டா ஷார்ட்டர் தென் 24 hours. ஷார்ட்டர் தென் 24 hours தான் அல்ட்ரேடியன் ரிதம். 20 hours-க்கு உள்ளதா இருக்கும். அப்ப இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன்? 4வது ஏற்கனவே அங்க இருக்கு பாருங்க, இன்ஃப்ரேடியன் ரிதம்ஸ். இது லாங்கர் தென் 24 hours. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் கேட்கலாம். ரிதம்ல இந்த 4ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். டயூர்னல் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். டயூர்னல் அதுமாதிரி நாக்டோனல், டயூர்னல் சொல்றது மேக்சிமம் டே டைம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நாக்டோனல்னா நைட் டைம் ஆக்டிவா இருக்கும் அனிமல்ஸ் எல்லாமே. சரியா? ரைட். அடுத்தது 38 த சோசியல் டாமினன்ஸ். இது நம்ம தியரி, இது நம்ம சிலபஸ்லயே உண்டு சார். டாமினன்ட்னு ஒரு சிலபஸ். இதெல்லாம் அப்படியே பைகாட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். இது மெட்டீரியல் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மெட்டீரியல் இருக்கு, ஞாபகம் இருக்கு. மெட்டீரியல் இருக்கும். ரைட். அடுத்த 29 39 கொஸ்டின் பேங்க்ல இருக்குங்க சார். கொஸ்டின் பேங்க்ல இருக்கு. வெரி குட். சரி. ஸோ அடுத்தது 39ல
சார் கொஸ்டின் பேங்க் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. அதுல நீங்க கடைசியில இந்த பிஹேவியர்லாம் நல்லா இருக்கும். கொஸ்டின் பேங்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் அப்படியே நீங்க லேர்ன் பண்ணிருங்க. நோட்ஸ் மாதிரி அது படிச்சிருங்க. அந்த கொஸ்டின் பேங்க்ல உள்ள பிஹேவியர் ஃபுல்லாவே படிச்சிருங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, ரெட் கியூன் டைனமிக்ஸ். வித்தியாசமா இருக்கு பாருங்க, வேர்டே வித்தியாசமா இருக்கு. ரெட் கியூன், the evolutionary process best describe that red queen dynamics. இது பிளைண்டா தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் வந்து என்னன்னா கோ எவல்யூஷன். ஏன்னா நம்ம சிலபஸ்ல கோ எவல்யூஷன் ஒரு கொஸ்டின் செட்டர் கோ எவல்யூஷன் கேட்டா இது வித்தியாசமா இருக்குல்ல. ஒரு கொஸ்டின் வந்து எடுக்கிறவரு எது டிஃப்ரெண்டா இருக்கோ அதான் சார் எடுப்பாரு, எது எக்ஸப்ஷன் கேஸோ அதான் சார் எடுப்பாரு. நான் இப்ப 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின் நான் பார்த்திருக்கேன், நிறைய நானும் எடுத்திருக்கேன். இப்ப என் கொஸ்டினே நீங்க நல்ல சில பேர் அடாப்ட் ஆயிருவீங்க. சார் இந்த இடத்துல தான் எடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க ஒரு நோட்ஸை படிக்கும்போது எங்க வித்தியாசமா இருக்கோ, எங்க டிஃப்ரெண்டா இருக்கோ, எங்க எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கோ அதுதான் கொஸ்டின், அதுதான் டிஆர்பிலையும் வரும். இதுதான் அந்த மாதிரி டிஃப்ரெண்டானது இது வந்து. சரியா? இப்ப நான் சொல்றது எழுதுங்க சில விஷயங்கள் மட்டும். இதை தாண்டி கொஸ்டின் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்ப்போம். ரெட் கியூன், it comes from Lewis Carroll's. இது வந்து இவரதான் இது மெயினா சொல்லியிருப்பார். லூயிஸ் கரோல் சொல்றது. இது என்ன சார் மீனிங்? ரெட் கியூன் என்ன சார் இது வர்றாங்கன்னா through the looking glass னு அர்த்தமா. through the looking glass. சும்மா பிளைண்டா தெரிஞ்சுக்கோ, ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா? சரி சார், இந்த ரெட் கியூன் டைனமிக்ஸ் என்னதான் சொல்ல வர்றாங்க? நான் சொல்றது எழுதுங்க. Refer to the concept. Red Queen dynamics refer to concept of continuous co-evolution. Concept of continuous co-evolution between two or more species. In response to each other's adaptation and strategies. அவ்வளவுதான். அப்ப ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நான் சொல்றது இந்த சொன்ன இந்த வேர்டை மட்டும் பார்த்துக்கோங்க. The concept of continuous co-evolution between two or more species in response to each other's adaptation and strategy, that is called red queen dynamics. போதும், இதை தாண்டி எல்லாம் கொஸ்டின் வரவே வராது. இப்ப நான் சொன்ன சென்டென்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெட் கியூன் சொன்னாவே இந்த இது மீனிங் ஞாபகம் வரணும். கோ எவல்யூஷன் அதுலயே வந்துருச்சு பாத்தீங்களா, கோ எவல்யூஷன். அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க. அடுத்தது பைலோஜெனிக் ட்ரீ. இது என்ன? இது ஏற்கனவே சொன்ன கொஸ்டின் தான் சார். பைலோஜெனிக் ட்ரீ, the following informations வந்து என்னன்னா, it's a topology and branch length of the related taxa. கண்டிப்பா அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? இது என்ன சார் டோபாலஜி? இந்த வேர்டு வித்தியாசமா இருக்கு. டோபாலஜி அப்படின்னு என்னன்னா பிரான்ச்சிங் பேட்டர்ன் அர்த்தம். லேசா நோட் பண்ணிக்கோங்க. டோபாலஜின்னு என்னன்னா பிரான்ச்சிங் பேட்டர்ன். நான் நடத்தும் போது சொல்லியிருக்கேன்ல சார், இப்படி இருக்கும், இப்படி போகும், இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போகுது, திரும்ப இதுல இருந்து திரும்ப இப்படி பிரிஞ்சு இதுல இருந்து இப்படி போகும். அப்ப இது ஒரு ஸ்பாட். நம்ம இதெல்லாம் நம்ம மெட்டீரியல் நடத்தும் போது சொல்லியிருக்கேன் இது எல்லாமே. சரியா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மெயின். இது பாருங்க, the branch length of the related taxa. அப்ப அந்த லென்த் எப்படி இருக்கு அதை வச்சுதான் அந்த டாக்ஸானா அதுக்கு ரொம்ப க்ளோஸ். இப்ப நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட் சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல நோட் பண்ணுங்க சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட். the branch lengths plural எழுதுங்க. branch lengths on the tree typically represent the amount of
the amount of evolutionary change, the amount of evolutionary change within bracket la genetic or morphological difference between taxa. Morphological difference between taxa. திரும்ப சொல்றேன் பாருங்க. The branch lengths on the tree, அதான் சொல்றேன், அந்த tree உடைய branch length that typically represents எதை ரெப்ரஸ் பண்றோம்? The amount of evolutionary change. எவ்வளவு evolutionary change இருக்கு? The amount of evolutionary change. Evolutionary change எதை சொல்றோம்? Genetic or morphological difference between taxa. சரியா? இந்த சென்டென்ஸே ரொம்ப முக்கியமானதான். அதிலே பைலோஜெனிக் ட்ரீல வந்துடும். சரி, அடுத்த கொஸ்டின் மேட்ச். இது டைரக்டான கொஸ்டின் தான், எல்லாரும் கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பி வந்து கரெக்டா மேட்ச் ஆகும் சார். கரெக்டா மேட்ச் ஆகிறது வந்து பி. அடுத்த 42, இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். கம்யூனிகேஷன் வரும். ப்ரீனிங், குரூமிங் வந்து டாக்டைல் கம்யூனிகேஷன், தொட்டு போறது. சரியா? டாக்டைல்னு சொல்லக்கூடியது. கெமிக்கல்லாம் வராது இதுவும். அடுத்தது த எவல்யூஷனரி பேரண்டல் கேர் சார். இது கண்டிப்பா சிலபஸ்ல இருக்கு. பேரண்டல் கேர் நல்லா கவனிங்க. இதுல நிறைய ஹிண்ட்ஸ் சொல்லுவேன். ஒரு 4-5 லைன் சொல்லுவேன் நோட் பண்றதுக்கு. த எவல்யூஷன் விச் ஆர் த ஃபாலோயிங் குட் பேரண்டல் கேர் இன் அனிமல்ஸ் அசோசியேட் வித். கண்டிப்பா இதெல்லாம் படிச்சா மட்டும் தான் சார் எழுத முடியும். ஏன்னா 2019 டிஆர்பில இதே மாதிரி ஒரு கொஸ்டின் உண்மையிலே எனக்கே ஆன்சர் தெரியல. நான் ஓப்பனா ஒத்துக்கிறேங்க. ஒரு கொஸ்டின் பேரண்டல் கேர்ல தான் கேட்டாங்க சார். அந்த கொஸ்டினை பார்த்தோன்னா எனக்கு ஆன்சர் தெரியல. பிளஸ் நான் வச்சிருக்கிற மெட்டீரியல் எல்லாம் பாக்குறேன். நான் மெட்டீரியல் தாண்டி போயிடுச்சு. இந்த கொஸ்டின் மெட்டீரியல் வந்து பேரண்டல் கேர் வந்து தாண்டி போயிடுச்சு. அதுக்காகவே 2019 பிஹேவியர் ரிலேட்டட் என்னென்னலாம் புக் இருக்கும் வாங்கினேன் சார். அதுல ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் புக்கு. அதுலதான் சார் அன்னைக்கு அது 2019 கொஸ்டின் ஃபுல்லா கேட்டிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இப்ப அது ஃபுல்லாவே உங்களுக்கு மெட்டீரியலா கொடுத்துட்டேன். உங்க கையில இருக்கு. எத்தனை பேர் அது தெரியாது, உங்களுக்கு எந்த புக்குன்னு தெரியாது. ஆன்சர் வந்து இதுக்கு என்ன தெரியுமா? ஸ்மால் கிளட்ச் சைஸ். இது நான் சொல்றது கொஞ்சம் எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 43. நான் சொல்றது கொஞ்சம் ஒரு 5-6 லைன் வரும் சார். அது மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. 43 கொஸ்டின் நம்பர் 43 ஒரு 5-6 லைன் வரும். The animal divided into the 2 categories. Question number 43. Animal divided into the 2 categories. இப்ப நான் சொல்றதுல ஒரு கொஸ்டின் வரும் டிஆர்பில. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன். அனிமல் டிவைட் இன்டு த பேரண்டல் கேர். நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல பேரண்டல் கேர் இருக்கு. அது டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூல பேரண்டல் கேர்ல ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். அதை தான் இப்ப நான் டிக்டேட் பண்ண போறேன். சரியா? ஒன்னு அதாவது the animal divided into the 2 categories. ஒன்னு வந்து என்னன்னா are selected species. இத நான் சொல்றது எழுதுங்க. which high fecundity and no parental care. which high, நான் இப்படி போட்டுக்கிறேன். ஹைன்னு இந்த மாதிரி சிம்பிள். ஹை fecundity and no parental care. இது R selected species. அடுத்தது K selected species. அங்க ஹை சொன்னா இங்க லோ fecundity. இந்த லோ fecundity and high level of parental care. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபெகுண்டிட்டினா என்ன சார்? ஃபெகுண்டிட்டினா இனப்பெருக்க திறன் சார். என்ன மிஸ்? இனப்பெருக்க திறன். ஃபெர்டிலிட்டின்னு சொல்றோம்ல. ஃபெகுண்டிட்டினா ஃபெர்டிலிட்டி. கரெக்டா சொன்னா தமிழ்ல தான். ஃபெர்டிலிட்டி இனப்பெருக்க திறன். அதாவது ஆர் செலக்டட் ஸ்பீசிஸ்ல தமிழ்ல சொன்னா அதிக இனப்பெருக்க, அதிக இனப்பெருக்க திறன் இருக்கும். ஆனா பேரண்டல் கேர் இருக்காது. இங்க பாத்தீங்களா, நோ பேரண்டல் கேர். இதே இது கே செலக்ஷன்னா லோ ஃபெகுனிட்டியா இருக்கும். அதாவது அது இனப்பெருக்க திறன் கம்மியா இருக்கும்.
ஆனா ஹை லெவல் ஆஃப் பேரண்டல் கேர் சார். இந்த 2 கொஸ்டின் ஏதாவது ஒன்று டிஆர்பில கேட்க வாய்ப்பு. சரியா? இப்ப எதுக்கு சார் சம்பந்தம் இல்லாம சொல்றீங்கன்னு கேட்கலாம். இப்ப என்ன சொல்ல போறேன் தெரியுமா? கே செலக்டட் ஸ்பீசிஸோட கேரக்டர் சொல்ல போறேன். கேரக்டர் எழுதிக்கோங்க. கேரக்டர் ஆஃப் கே செலக்டட் ஸ்பீசிஸ். கேரக்டர் ஆஃப் கே செலக்டட் ஸ்பீசிஸ். ஒன்னொன்னா எழுதுங்க. கேரக்டர், அதோட கேரக்டர் ஃபுல்லா சொல்றேன் பாருங்க. ஸ்லோ டெவலப்மெண்ட், ஃபாஸ்டா எழுதுங்க சார், நேரம் எழுது. ஸ்லோ டெவலப்மெண்ட், கமா லோ ரீப்ரொடக்டிவ் ரேட். ஏன்னா இங்கே லோன்னு சொல்லியாச்சு பாத்தீங்களா? இப்ப மீனிங் புரிஞ்சிருச்சா? ஃபெக்குனிட்டின்னு என்னது? ரீப்ரொடக்டிவ் ரேட்னு அர்த்தம். லோ ரீப்ரொடக்டிவ் ரேட், கமா late reproductive age. Late reproductive age. Large body size. Large body size. Small clutch size. Large body size, comma, small clutch size. Comma, multiple reproductive cycle. Multiple reproductive cycle. Long lifespan. Long lifespan. Comma, strong competitive ability. Strong competitive ability. And low offspring. Low offspring. Mortality. Mortality na இறப்பு. Low offspring mortality. அப்ப offspring வந்து mortality ரொம்ப கம்மியா இருக்கும். அதோட offspring, அதோட young ones சொல்றோம்ல அது. இது எல்லாமே என்ன சார்னு கேட்டா, இது எல்லாமே கே செலக்டரோட கேரக்டர்ஸ். இப்ப ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸ்மால் கிளட்ச் சைஸ். இப்ப அந்த கொஸ்டின் பாருங்க, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து அந்த நான் ஒரு ரெஃபரன்ஸ் புக் ஒன்று பிஹேவியர்னு சொல்லி ஒரு புக் வச்சிருக்கேன். 12th புக்லயே இருக்கு சார். 12th புக்லயே இருக்கா? சூப்பர். வாஸ்ட் கண்டென்ட். சோ இந்த அதுல ஏன்னா 2019ல அந்த பேரண்டல் கேர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பேரால வந்து ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஆப்ஷனா கொடுத்துட்டாங்க சார். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அந்த ஆப்ஷன். நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. ஓகேவா? சரி, ரைட். ஸோ இது ஆன்சர் வந்து கே செலக்ஷன். நீங்க சொன்ன மாதிரி ஆர் செலக்ஷன், கே செலக்ஷன் 12th புக்லயே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க படிங்க. நம்ம மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன், இது எல்லாமே மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். நீங்க எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தான் எனக்கு தெரியல. சரி படிங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஓகே. சோ லட்சணம் என்ன மீனிங் சார் இதுல? இது எப்படி தமிழ்ல எப்படி சொல்றது? அந்த முட்டையோட சைஸ்ங்க சார். எக்கோட சைஸ்ங்க சார். எக்கோட சைஸ், அதாவது அது பேரண்டல் கேரா வச்சுக்கிடும். அது 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 எப்படி பாதுகாப்பா ஸ்மால் கிளட்ச் சைஸ்னா அந்த மீனிங்ல தான் வருது மிஸ். இது அதாவது குறைஞ்ச எண்ணிக்கையில தான் அதோட யங் ஒன்ஸுக்கு அது காப்பாத்தும் சார். நிறைய யங் ஒன்ஸ் வச்சிருக்காதுங்க சார், அதனால அது ரொம்ப கேரா பார்த்துக்கும் சார். சூப்பர், கரெக்டா தமிழ்ல சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது இதுல எக்ஸ்பிளேஷன் சொல்றீங்களா? ஸ்மால் கிளட்ச் ஆஃப் சைஸ், பேரண்டல் கேர் ஆஃப் அனிமல். அதாவது இது வந்து என்னன்னா, ஸ்மால் கிளட்ச்னா வந்து ஒரு மினிமம், நீங்க சொன்ன மாதிரி நிறைய இருந்தா அதை வந்து பெருசா கண்டுக்கிடாது. இப்ப நம்மளே 5-6 பிள்ளைய பெற்றுக்கிட்டா கண்டுக்கிடும். ஒரே ஒரு பிள்ளைன்னா அந்த பிள்ளை தான் எல்லாம் நம்ம உலகமே இருக்கோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ரைட். ஓகே. ஸோ எனிவே 43 இஸ் த லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்த 44 இதுவும் நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கோம். த மெக்கானிசம் விச் த ஆண்ட் வச்சு சொல்லியிருக்கோம். த நெக்ஸ்ட் தட், அதாவது இந்த திரும்ப ஃபுட்டை போய் பார்த்துட்டு எடுத்துட்டு திரும்ப அதோட ஹோம் லேண்டுக்கே வந்து, ஹோம் லேண்ட் மீன்ஸ் அது நெஸ்ட்டுக்கே வருது பாத்தீங்களா? அது எதை வச்சுன்னா இந்த பாத் இன்டகிரேஷன். இது பர்டிகுலரா நம்ம சிலபஸ்ல இருக்கு சார். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது the measurement distance based on that accounting step or the number of that vertical bars in that insect இது நேவிகேஷன்ல வரக்கூடியதுதான். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆன்சர் வந்து ஓடோமெட்ரி. இந்த வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சார் கண்டிப்பா. இந்த ஓடோமெட்ரி என்ன தெரியுமா? டிஸ்டன்ஸ் கேஜ்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா?
ஓடோமீட்டரா சார்? தூரத்தை என்ன சார்? ஓடோமீட்டர் சொல்லுவாங்களே சார், ஸ்பீடோமீட்டர். அதான் ஓடோமீட்டர். தூரத்தை அளக்கக்கூடியது. அதான் டிஸ்டன்ஸ் கேஜ். Distance gauge. It utilized by the insect for navigation. இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இன்சைட்டோட நேவிகேஷனை பாக்குறதுக்கு, எவ்வளவு தூரம் போகுது, எங்க போகுது, அந்த மாதிரி பாக்குறதுக்கு. யூட்டிலைஸ்டு பை இன்செக்ட் ஃபார் நேவிகேஷன். சரியா? சரி, தெரிஞ்சுக்கோங்க. இதுல பர்டிகுலர் நம்ம ஆண்ட பத்தி சொல்லியிருக்கோம். ஓகே, ரைட். அடுத்து 46 which is the term the process of the diversing rapidly into the multitude of the new forms. இது ஏசியான கொஸ்டின் தான் சார், எல்லாரும் எழுதிருப்பீங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் தான். In response to the availability of new ecological niche. அதான் சொல்றது அடாப்டிவ் ரேடியேஷன். In response to the availability of new ecological niche. ஓகே, அடுத்து 47 வரக்கூடிய டிஆர்பில இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கிறேன். ஏற்கனவே நடத்தும் போதே நான் இந்த கொஸ்டின் எல்லாரும் கரெக்டா எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நடத்தும் போது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இதுலயும் தப்பு பண்ணா நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஜெனட்டிக் மார்க் ஆஃப் த பைலோஜெனடிக் ஸ்டடிஸ் என்னன்னா RRNA, ரைபோசோமல் RNA. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார் டிஆர்பில. சப்போஸ் இதை தாண்டி ஒருத்தர் கொஸ்டின் செட்டர் வந்து ஒரு கொஸ்டின் எடுக்கணும்னா, கஷ்டமா எடுக்கணும்னா ஒரு கொஸ்டின் இருக்கு, அது மட்டும் இப்ப டிக்டேட் பண்றேன், நோட் பண்ணி. வெறுமனே RRNA எல்லாரும் எழுதிடுவாங்க. சரியா? அதுல இந்த பைலோஜெனடிக் ஸ்டடீஸ்ல பர்டிகுலரா பாக்டீரியால எதை யூஸ் பண்றாங்க சொல்றது எழுதுங்க. அதாவது நான் சொல்றது எழுதுங்க. RRNA ஜீன் 16S RRNA 16S. நம்ம இது செல் பயாலஜில படிச்சிருப்பீங்க. 16S 16S RRNA ஜீன் இன் பாக்டீரியா. சரியா? அதே 80S RRNA ஜீன் இன் யூகேரியாட்ஸ். சோ ஒரு டஃப்பா கொஸ்டின் கேட்கணும், இதை தாண்டி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அவ்வளவுதான். சரியா? 16Sனா பாக்டீரியா, 18Sனா யூகேரியாட்ஸ். ஜெனரலா கேட்டா RRNA கேட்கலாம். இதே பைலோஜெனிக் ஸ்டடி இன் யூகேரியாட்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு இதுல 16S 18S 20S என்னத்தையா கேட்டுட்டு ஆப்ஷன் கேட்டுட்டு என்ன செய்வீங்க? இதுதான் இருக்கலே டஃப்பானது. இதுக்கு மேல அங்க ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க. சரி, ரைட். அடுத்தது நான் மேபி இந்த கொஸ்டின் கேட்கலாம். 48 which are the following drives the molecular evolution. இது molecular evolution. molecular evolutionவே நம்ம டைட்டிலே molecular evolution தான் இருக்கும் நம்ம சிலபஸ்ல. molecular evolution எதெல்லாம் இதுல molecular evolution வரும்? கண்டிப்பா மியூட்டேஷன் வரும், ஜெனடிக் ட்ரிஃப்ட் வரும், நேச்சுரல் செலக்ஷன் வரும். அப்ப ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ். ஜெனடிக் ட்ரிஃப்ட்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் லீட்ஸ் டு த ரேண்டம் சேஞ்சிங் த ஜீன் ஃப்ரீக்வன்சி. ஜெனடிக் ட்ரிஃப்ட் இது வந்து ஜெனடிக் ட்ரிஃப்ட் என்னது? leads to the random changing the gene frequency. இந்த ரெண்டு என்னது? இந்த ரெண்டு வந்து ஜெனடிக் வேரியேஷன். இது ரெண்டு வந்து என்னன்னா ஜெனடிக் வேரியேஷன். இது ஜெனடிக் ட்ரிஃப்ட் என்னன்னா random changing the gene frequency. ஜெனடிக் ட்ரிஃப்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த வேர்ட் சீவல் ரைட் எஃபெக்ட் சார். எஸ், சீவல் ரைட் ஞாபகம் வரணும், ஸ்மால் பாப்புலேஷன் ஞாபகம் வரணும். நிறைய எக்ஸாம்பிள கேட்ட கொஸ்டின். ஜெனடிக் ட்ரிஃப்ட்னா சீவல் ரைட் ஞாபகம் வரணும், ஸ்மால் பாப்புலேஷன் ஞாபகம் வரணும், மறந்துடாதீங்க. ரைட். அடுத்தது மாலிகுலர் கிளாக் வந்துருச்சு திரும்பவும். சரியா? இது ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. the technique used for to estimate the divergence between the two species அப்படின்னு சொன்னாவே அது கண்டிப்பா மாலிகுலர் கிளாக்லாம். சார் இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் டிஆர்பில கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மாலிகுலர் கிளாக், இந்த டைவர்ஜன்ஸ் டூ ஸ்பீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாலிகுலர் கிளாக் தான் ரொம்ப முக்கியமானது. சரியா? நான் சொல்றது மட்டும் லைட்டா அங்க எழுதிக்கோங்க. மாலிகுலர் கிளாக் வந்து the rate of molecular change constant over time. அத molecular clock, rate of molecular change constant over time. அதாவது சார் ரொம்ப அதிகமா இருந்தா அது வந்து பெருசா சேஞ்ச் தெரியாது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. by comparing the different, இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், comparing the different
DNA or protein sequence C by comparing the difference in DNA or protein sequence C between species. இதே இப்ப நான் சொன்ன சென்டென்ஸே ஒரு क्वेश्चनா வரலாம். ஏற்கனவே நான் கேட்டுட்டேன். DNA protein சரியா sequence between species, that is called molecular clock. இது ரெண்டு சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமானதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த 50வது क्वेश्चन. which type of the selection favor that இது எல்லாரும் எழுதிருப்பீங்க சார். இதெல்லாம் நிறைய தடவை இந்த மாதிரி நான் ஒரு क्वेश्चन கேட்டிருக்கேன். so the extreme phenotype னா இது என்ன சார் மீனிங்? extreme phenotype னா higher fitness னு அர்த்தம். higher fitness over the intermediate phenotype. ஆன்சர் வந்து C, dispositive selection. இதுல வந்து டைரக்ஷன் செலக்ஷன், ஸ்டெபிலைசிங் செலக்ஷன், டிஸ்போசிவ் செலக்ஷன், இந்த மூணுல இருந்து டிஆர்ல ஒரு क्वेश्चन கன்ஃபார்ம். வருஷம் கேட்கறாங்க. போன வருஷம் கேட்டாங்க, அதுக்கு 2019லயும் கேட்டாங்க. இப்பயும் அது நேச்சுரல் செலக்ஷன்ல, இதுல வந்து எதுல வரும்? நேச்சுரல் செலக்ஷன்ல டைட்டில்ல வரும். பழைய சிலபஸ்லோட பெருசா அப்படி இல்ல. அப்படி இருந்து அது கேட்டாங்க. இப்பெல்லாம் புதுசா ஸ்பெசிபிக்கா சொன்னவாங்க இந்த மூணுல இருந்து ஒரு क्वेश्चन வரும். இந்த 3 क्वेश्चन படிச்சா ஒரு क्वेश्चन டிஆர்ல ஷூரா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல் செலக்ஷன்ல இந்த செலக்ஷன்ல டைப்ஸ் ஆஃப் செலக்ஷன் தான். இது நான் பக்காவா மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். நிறைய டெஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். சரியா? ஸோ ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டிஸ்கஷன். ஆல்மோஸ்ட் யூ ஹேவ் எனி டவுட் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. சரியா? இன்னும் 2 கொஸ்டின் சொல்லியிருந்தேன். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா நம்ம அதுக்கு ரிலேட்டடா பார்ப்போம். ஒரு நிமிஷம் எக்ஸிட் ஆக வேண்டாம். ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ தேங்க்யூ.